அனாதிலிருந்து எப்படி ஆணவமலத்துக்கு இயல்பு இருக்கு உயிர்கோட அப்படிங்கிறத அடுத்த அந்த போட்டியில் சொல்லியிருக்கிறார். நெல்லு குமி தவிடு நீடு செம்பி காலினும் தொல்லை கடல் தோன்ற வரும் எல்லாம். இந்த தொல்லை கடல் தோன்ற வரும் அப்படிங்கிறது அப்பனில் உப்பு அப்படிங்கிறது மாதிரி, வாரினில் லவணம் போடும் அப்படிங்கிறது மாதிரியும் விளக்குவாங்க. அப்புறம் எப்படி பாம்பு தன்னுடைய விஷத்துக்கு மணியை வகையில வச்சிருக்குமோ, எப்படி விறகுக்குள்ள நெருப்பு இருக்கோ அதே மாதிரி ஆணவமலம் உயிரிடத்திருக்கு அப்படிங்கிறது அதில் காமிச்சிருந்தாங்க. அந்த ஆணவமலத்திலிருந்து அறிவு காட்டி மீட்டறிவு காட்டும் வினையை போற்றி என்று சொல்லி அதை போற்றி நிறைவு பண்ணியிருந்தார். அடுத்தது எப்படி உயிர்கள் பிறவிக்கு வருகிறது என்பதை பேசியிருந்தார். மீட்டறிவு எப்பிறப்பும் உச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தைதாய போகத்தில் கர்ப்பமாய் புள்ளியின் பணிப்போல் புகுந்தி வலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து இந்திய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அநாதுயில் தம் பசியால் எங்கேனமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கரும்பொழியில் காத்திருந்து காமியத்துக்கு ஏய கால் முதலாய் எவ்வளவும் ஆசிரவை செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லமை போற்றின்னு சொல்லி இந்த பொய்யாத வல்லவமே போற்றுங்கிற பகுதியில எப்படி உயிர்கள் தந்தையின் மூலமாக தாயுடைய கர்ப்பத்தில் சென்று இருக்கின்றது பற்றி விரிவாக சொல்லியிருந்து அப்போ நம்ம கர்ப்பக்கிரியைன்னு சொல்லி திருமணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதை பார்த்துருந்தோம். அதில் தொடர்ந்தியாக குழந்தை பிறந்தவுடனே உயிருக்கு இறைவன் எப்படி அனுகிரகம் பண்ணுகின்றான்ங்கிறதையும், நல்ல அறிவொழிந்து நன்குதி தொல்லையோர் அக்காலந்தன்னில் பசி அறிவித்து அழிவித்து உக்காவி சோர தாய் உள்நடுங்கி மிக்கோங்கும் சிந்தை உருகும் உலையுறுகும் தீஞ்சோய்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாசம் பெருங்க என்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்து நெறி போற்றின்னு சொல்லி தாய்ப்பாசத்தின் வழியாக இறைவன் எப்படி ஒவ்வொரு உயிர் கூடவும் இருக்கின்றான் என்பதை போற்றிய பகுதி அது. அதை நாம் விளக்கணும் விரிவாக. அடுத்து பாலை பசும்பதத்தும் என்று தொடங்கக்கூடிய அந்த போட்டியில எப்படி உயிர் வளர்கின்றான் ஒவ்வொரு இந்த பருவத்திலும் என்பதை பேசுகிறது. பாலை பசும்பதத்தும் பாலநாமப்பதத்தும் நாளுக்கு நாட்சகல ஞானத்து மூழ்வித்து ஆண்டாள ஆழ கருவி கொடுத்து உட்கரின்ற பண்டாரியானபடி போற்றின்னு சொல்லி உயிர் குழந்தையா பிறந்த அந்த உயிர் அந்த ஒவ்வொரு பருவத்திலும் எப்படி கருவிகளை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, உலக அறிவை வளர்த்துக் கொள்கிறது, அதற்கு எப்படி இறைவன் கருணை செய்கின்றான் என்பதை அந்த போட்டியில சொன்னார். அடுத்தது எப்படி உயிர் இங்கு அறிவு பெறுகின்றது, அதாவது சகல நிலையிலே எப்படி உயிர் அனுதினமும் அவத்தைகள் அடைகின்றது அப்படிங்கிறத மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலணியது எதுகாட்டி மேலோங்கும் முந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து களைவித்த அந்த அராக முகம் என்பது அந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் இழுடைய முக்கணமும் எழுதி வரலோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தார் கண்ட பொருள் என்ன பொருள் என்று ஏம்பவண்ணா அந்நிலைவை கண்ட வியன்கட்டில் கருவிகள் இறைந்தொழிய கொண்டு நியமித்து அற்றினாற் கொடுப்ப பண்டையிரனையால் முன்புள்ள இன்பதுன்பங்கள் மருவும் வகை அங்கே மருவி ஒருவுடன் நின்று ஓங்குணதலாய உலக்க மண்டபத்தில் போய் கருவி எல்லாம் புகுந்திட்டு நீங்காத முன்னை மலத்தில் மூடா வகையத்துள் துண்ணு இருள் நீங்கு சுடரே போல அந்நிலையே சூக்கம் சுடர்கள் பெய்து தொழிற்குரிய நாக்கி பணித்த அறம் போட்டின்னு சொல்லி இந்த எப்படி மூலாதாரத்திலிருந்து நம்முடைய ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் நனவு நிலைக்கு உயிர் எப்படி மேலாளவத்தைப்படுகின்றது என்பதை தத்துவங்களை வைத்தும் அனுதினமும் அடக்கூடிய சகலாவத்தை வைத்தும் அழகா இதை விளக்கியிருந்தார். அடுத்தது உயிர்கள் இந்த சகல வாழ்க்கை வாழும் பொழுது பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அது நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும். ஆனால் அவரவர் வாழ்தல் பொருட்டு செய்யப்படுவதனாலே அதற்கு இறைவன் உடனாக இருந்து அதே சமயம் கணக்கு எழுதி கொள்ளுகின்றான் என்பதை ஒண்டி பொருட்டால் ஒரு கால அவியாது மண்டி எறியும் பெருந்தி மாற்றுவதற்கு திந்தரசில் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கு சேர்த்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முச்செய்வினைக்கும் செலவு பட்டோலை திட்டும்படி போற்றி என்று அதை போட்டிருந்தார். ஓ, ஸ்கிரீன் ஷேர் ஆகலையோ? இந்த அமைதியை வைக்கீங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? பாச்சா சரி, ஓகே. அடுத்தது ஒரே நிமிஷம். அடுத்தது அந்த கணக்கு எழுதியபடி உயிர்களுக்கு எப்படி தண்டனைகளை நிறைவேற்றுகின்றான் என்பதை சொன்னார். மாநாடர் கோமுதலாய் வந்த பெரும்பதத்து நானாவதத்தால் நடப்பவர்களால் தான்மால வெற்றி கடந்து உதல் வேகத்துடன் வந்து பற்றி தன் வெங்குருவின் பால் காட்டன்னு சொல்லி நரக தண்டனைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத சொன்னார்.
அந்த நரக தண்டனை என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு உதாரணம் என்ன, அதாவது இந்த மனிதி சோழர் தன் மகனுக்கு ஓடிய தேரிலே உயிர் போன கன்றாலே அப்படின்னு சொன்னார். தன் மகனுக்கு நரகத்தில் தண்டனை கிடைக்கக்கூடாது என்பதற்காக இங்கேயே தண்டனை கொடுத்தார். அதற்கு ஏற்பட்ட இறைவனும் நமக்கு கண்மத்தை எங்கே கழிக்கின்றார் அப்படிங்கிற சொல்லுகிறார். மைந்தனையும் ஊர்ந்தன் வழக்காக நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சனத்தா அழலுறுத்து மருநரகன் கண்டிருக்க வல்ல கருணை மரம் போற்றுன்னு சொல்லி மரக்கருணை இறைவன் எப்படி செய்கின்றான்னு சொல்லுகின்றார். அதற்கு பிறகு இறைவன் எப்படி நல்ல பிறவிலே உயிரை செலுத்துகிறான் என்பதை அடுத்து வந்து போட்டியில் சொன்னார். மட்டாய் மலராய் ஒரு நாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாய் முறை போல கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பினார். அப்போ இருவினை ஒப்பு நிகழ்ந்த காலத்திலே சக்திப்பதிக்கும் தரம் போற்றி எப்படி ஆச்சாரியனாக இறைவன் வருவான் அந்த நிலையை பார்க்க போனோம். அடுத்தது உயிர்களுக்கு எப்படி வெவ்வேறு நிலையில இறைவன் கருணை செய்கின்றான் என்பது விஞ்ஞானருக்கு நன்னெறி விஞ்ஞானம் நாடும் மலம் முன்னிலையும் அந்நிலையை உண்ணின்று அறுத்தருளி பின் அன்புமேவா விளங்கும் பிரளையாகலருக்கு தேவாய் மலகன் முந்திருத்தருளி பிரளையாகலருக்கு அனந்த தேவராக வடிவத்தை காட்டியும் ஓலை தன்னில் நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று என்று சொல்லி அவர்களுக்கு வடிவம் எடுத்து வந்தும் மனிதரை போல வடிவம் எடுத்து வந்தும் அவர் ஆட்கொள்ளுகின்றார். அப்போ அவர் எப்படி இறைவனுடைய கோலங்களை எல்லாம் எடுத்து மனிதராகவே இங்கு வந்திருக்கிறார் என்பதை பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்துழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று சொல்லி தன்னுடைய ஆச்சாரியனாக வந்த மறைஞான சம்பந்தரை துதிச்சார். அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியன் வந்து இந்த அருசமய பொருளை அறிவித்து அதில் சித்தாந்தத்தை கிடைக்கன் சாத்தருளி அவருக்கு தீக்கை செய்த விஷயத்தை சொல்கின்றார். வண்ணமல்ல கைத்தளத்தை வைத்தருளி கல்லாய நெஞ்சுரிக்கு மெய்த்தகமை எல்லாம் விரித்தோதி மெய்த்தகமைங்கிறது அதில் திருவைந்திருக்குன்னு விளக்கணும். ஒத்தொழுகும் சேனாத இருவடிக்கும் செய்கதிரோன் பாலிற்ப காணாதொழியும் கணக்கே போல ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்த நிலை போற்றி என்று சொல்லி எப்படி ஆணவமலமும் அழியாம அதே சமயம் அதனுடைய தாக்கமும் இல்லாமல் என்னை முத்தியிலே வைத்தாய் அதற்கு நான் உன்னை போற்றுகின்றேன்னு சொல்லி போற்றினார். அப்புறம் சரியக்கிரி யோகம் முதலான தவநிலைகளை விட்டு அப்புறம் அவருக்கு ஞானத்தையும் கொடுத்தார். அப்படிங்கிறத தந்த பொருள் ஏது எண்ணில் தான் வேறு நான் வேறாய் வந்து புணரா வழக்காகி அதுதான் அனன்யமாக சுத்த அத்வைதமாக இருப்பது. இதுதான் முந்தி என்றன் உள்ளம் என்றும் நீங்காதலித்திருந்து தொழிலிருக்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்று சொல்லி முத்தி நிலையை பற்றி விளக்கி நிறைவு பண்ணார். அடுத்தது உயிருக்கு இறைவனுடைய அந்த வியாபகத்துக்குள்ளே உயிர் வியாபியமா இருக்கு. அதை அறிந்து கொள்வதுதான் முக்தி. அதை தெரிந்து கொள்ளாதவர்களாகிய மாயாவாதிகள் அவர்களிடத்தே செல்லாமலும் அதே மாதிரி சிவாத்வைதவாதிகளை பற்றி அவர்களிடத்தும் செல்லாமல் அது அகம்பிரமக்காரர் வெளியாமர்களில் விடாதேன்னாரு. சிவாத்வைதவாதிக்கு பேதந்தனில் என்பமுறா பேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொற்றாலை உணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலை எதுவே என்றபடி அப்படின்னு சொல்லி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி இறைவனுக்கு இருக்கக்கூடிய வியாபகத்தை தனக்கும் இருப்பதாக சிவம் தன்மையை கொடுத்து ஆனந்த மாக்கடலில் ஆரம்பது அளித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊங்குயிர்தான் உன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றி சிற்பேன் யாருன்னு சொல்லி அதோட இந்த போற்றி பகிர் நிறைவாச்சு. கிட்டத்தட்ட 14 போற்றி இதுல இருந்துச்சு. இந்த 16 போற்றியை நம்ம ரொம்ப விரிவாகவே பார்த்துருக்கிறோம். மீண்டும் ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு அது நினைவூட்டியிருக்கேன். அதனால இதற்கு பிறகு நீங்க அதை முயற்சி பண்ணி அது என்ன இருக்குங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்ற அளவில இந்த பகுதி நிறைவு பண்ணுகின்றேன். இப்போ கொடிக்கவிக்கு போகலாமா? இல்லை இந்த பகுதியில் இருக்கா சந்தேகம் இருக்கா? சரி, கொடிக்கவி பார்க்கலாமா இல்லை சிவபிரகாச நேரடியாக போயிடலாமா? சரி, நல்லதுங்க. தேர்தல் நிறைவாயிடுச்சு. ஆமா, திருவிழா என்ன முடியல. திருவாரூர்ல 36 நாள் திருவிழா, வேற எங்கேயும் கிடையாது. மாதிரி இந்த திருவிழா மட்டும் 36 நாள் நடக்கும். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய சாஸ்திரம், அதாவது உமாவதி சிவத்தினுடைய சித்தாந்த அட்டகம் என்கின்ற 8 ஞான சாஸ்திரங்களில மிகவும் குறுகியதாகவும்
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்கிற மாதிரி அந்த நிலையில் இருப்பது கொடிக்கவி என்கின்ற சாஸ்திரம். இருப்பதில் 4 பாடல்கள் தான். இந்த 4 பாடலையும் ஒரு சாஸ்திரமாக நாம் வைத்திருக்கிறோம். கடுகு சிரத்தாலும் காரம் குறையாதுங்கிறது மாதிரி மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியதுங்கிறாங்க. அந்த மாதிரி 4 சாஸ்திரமாக இருந்தாலும் 4 பாடலாக இருந்தாலும் நல்ல நிறைய உட்கருத்துக்களை உள்ளடக்கிய, அதே சமயம் மேம்போக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப அடித்தளமான கருத்துக்களை சொல்வதில் இந்த கொடிக்கவி ரொம்ப வல்லமையான ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் எழுந்ததற்கான காரணத்தை சொல்லும்போது உங்களுக்குலாம் சரித்திரம் தெரியும், இருந்தாலும் ஒரு நினைவூட்டுகின்றேன். சிதம்பரத்தில் நடராஜன் கோயிலில் முறைக்காரராக சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடியவராக இருந்த உமாவதி சிவம் தீட்சிதர், அவர் தன்னுடைய ஆச்சாரியனாய மறைஞான சம்பந்தத்தை தொடர்பு கொண்டதுனால இவர் மேல் ஜாதி, அவருக்கு அடுத்த வர்ணம் அப்படின்னு, அடுத்த வர்ணம் கூட சொல்ல முடியாது, பிராமணர்கள்ல இருக்கக்கூடிய இருக்கிறதே பிராமணர்கள் வசதிகள்னு சொல்லுகின்றோம். ஆனால் அவர்களுக்குள்ளே கூட பேதம் இருக்கு. வகையில் இவர் அட்டசகசிர பிராமணர் என்று சொல்லுகிறார்கள். இந்த மறைஞான சம்பந்தரை அவர் சாமவேதம் அல்க அப்படின்னா அவர் சாமவேதத்தில் வந்தவர் என்று சொல்கிறார்கள். இவர் தீட்சிதர் தில்லைவாழ்கிறார். இவர் 2 பேரும் ஆச்சாரிய சிஷ்யனாக இருந்ததுனால அவரை ஜாதி பிரஷ்டம் பண்றாங்க தீட்சிதர்கள். அதனால அவர் குற்றங்குடியில் சென்று மடம் அமைத்துக் கொண்டு தங்கியிருந்தார் என்பது சரித்திரம். அப்புறம் 2 முறை அவருடைய பெருமையை இறைவன் தீட்சிதருக்கு வெளிப்படுத்தினார் என்று சரித்திரம் இருக்கிறது. முதல்ல இவருக்கு அடுத்த முறை பூஜை காலம் வரும் பொழுது பெட்டகத்தில் உள்ள தீட்சிதர்கள் 3000 பேருக்கும் உள்ள ஆத்மார்த்த மூர்த்தியாக சந்திரமௌலீஸ்வரர்னு சுவாமி இருக்கிறார். பெட்டக பூஜை தான், சைவ சித்தாந்த பூஜை தான் அங்கே நடக்குது. அந்த பெட்டக பூஜை என்பதுதான் சைவ சித்தாந்த பூஜைங்க. அதை மாற்றி செய்வதெல்லாம் சைவ சித்தாந்த பூஜை கிடையாது. சைவ சமயத்தினுடைய அடிப்படை பூஜை முறை கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கு அடியார்களே பார்த்தீங்கன்னா லிங்காயத்துகளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. லிங்காயத்துக்காக பூஜை பண்ணிக்கிட்டு ஆனால் சைவ சித்தாந்த நிறைய சைவ சித்தாந்த வகுப்புகளும் வந்துட்டு இருக்காங்க. அந்த அவர்களுக்கும் உதயசனத்துக்கும் ஒன்று தான் இருக்குது. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன பூஜை பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேது. லிங்காயத்து என்பது லிங்க தாரணம் செய்து கொள்வது. சிவலிங்க குறியில சுவாமி எப்பொழுதுமே எழுந்திருக்கின்றார். அவரை நம்ம ஒடுக்கிட்டா கூட 35 கலைகளில் ஒரு கலை அந்த மூர்த்தியில தான் இருக்கும். ஈவன் சாதாரணமாக இந்த ஃபோனை நிறுத்தி நீங்கள் சுவாமியாக நீங்கள் ஆவாகனம் பண்ணி ஒரு முறை பூஜை பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஒடுக்கினாலும் கூட அந்த ஃபோன் சிவமூர்த்தியாக வைத்தான் விளக்கும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு முறை சுவாமி அதை பொருள் ஆவாகனம் பண்ணிட்டோம்னாலே அது பெருமானுடைய கலைகள் அதிலிருந்து நீங்குவதில்லை என்பது ஆகமம் சொல்லக்கூடிய கருத்து. அடிப்படையில் நாமெல்லாம் பெட்டக பூஜை செய்யும் பொழுது சுவாமியை ஒடுக்கினாலும் இந்த மூர்த்தியை பத்திரமாக மரியாதையாக ஒரு இடத்துல நாம் வைக்க வேண்டும். பிற்பாடு மீண்டும் பூசை பண்ணும் பொழுது அவரை வெளியில எடுத்து அவர் நிர்வாலயம் எடுத்து பிறகு திரும்ப ஹிருதயத்தில் சுவாமி ஆவாகனம் செய்து பூசிப்பது மரபு. நாம மனிதர்களாக இருக்கின்றோம், பல அசுத்தமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும், ஆச்சார குறைவு இருக்கும். நல்ல ஆச்சார குறைவாக இருக்கிற இடங்கள்ல சிவலிங்க மூர்த்தியை கொண்டு செல்லக்கூடாது என்பது விதி இருக்கிறதுனால இந்த லிங்கத்தை தாரணம் செய்வது என்பது நமக்கு மறவே கிடையாது. இந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு தம்புரான் லிங்காயத்து சமயத்தை சார்ந்த ஒரு முதல்வரை அரசரை சந்திப்பதற்காக கர்நாடக பகுதிக்கு சென்ற பொழுது அவரை பார்ப்பதற்கு எளிமையாக எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்று கேட்டாராமா. அப்போ அவர் இந்த லிங்காயத்தை இருந்தால் அவர் உடனே பார்ப்பார் என்று சொல்லியிருக்கிறாங்க. வேறு செய்வார். உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய பட்டகத்தை திறந்து சாமி எடுத்து ஒரு துண்டலை கட்டி கழுத்தில் அணிந்து கொண்டு லிங்காயத்தை போல சென்று அவரை பார்த்தார். காரியமெல்லாம் ஆனது, மடத்திற்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் மகாசங்கன் வந்து பார்த்த உடனே எப்படிப்பா பார்த்தேன்னு கேட்டார்களாமா. திருவாவடுதுறை ஆதீன சன்னிதானம், அவர் எந்த சன்னிதானம் எனக்கு நினைவு இல்லை. உடனே அவங்க இது மாதிரி நான் இதை செய்தேன் என்று சொன்ன உடனே மகாசன், நீ செய்த காரியம் நல்ல காரியம், நல்ல நோக்கம் என்றாலும் கூட நீ சைவ சித்தாந்த மரபிலிருந்து விலகி விட்டாய். நீ லிங்கத்தை தரிப்பது தாரணம் செய்வது என்பது சைவ சித்தாந்த மரபு இல்லை. லிங்கத்தை பூசித்து பெட்டகத்தில் ஒடுக்கி வைப்பதுதான் நம்முடைய மரபு. அதை மாற்றி செய்ததுனாலே நம்ம அந்த மடத்துல இருந்து இனி தொடர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு அப்படி கொள்கைகள்லாம் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க இந்த காலத்துல. அப்புறம் அவர் சென்று தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் என்பதை அவர் தோற்றுவித்தார் என்று சொல்கிறார்கள். அதான் மெய்கண்டார் வழின்னு அவங்க கூட்டுவாங்க. மெய்கண்டார் வழியில வந்தது திருவாவடுதுறை ஆதீனம். அதிலிருந்து வந்து ஒரு தம்பரான் சென்று தோற்றுவித்ததுனால மெய்கண்டார் வழி ஆதீனம்
என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படிலாம் சரித்திரம் இருக்கு. எதற்காக நான் இங்கே போனேன் இப்போ, இந்த ஆன்மார்த்த பூர்த்தியை பெட்டகத்தில் வச்சு பூசிப்பது தான் மரபு. சித்தாந்தப்படி அந்த கிரியையும் சிதம்பரம் நடக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த பூசையை திறந்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு பூசிக்கிற வேண்டிய மாவதி வரலை என்பதனால சுவாமி காணும். அவர் தீட்சிதரெல்லாம் தவித்தில் இருக்க சுவாமி சொன்னார், நாம் மாவதியினுடைய பூசைப்பட்ட வைத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னார். உடனே அவரிடத்தை சென்று அவரை வணங்கி வழிபட்டு அவரிடத்தை கொண்டு வந்து அவர் பூசை செய்தார் என்று ஒரு நாள் சரித்திரம். அவர் மீண்டும் ஒரு நாள் அவர் தில்லையிலே 2 திருவிழா நடக்கும். ஆண்டுக்கு 2 திருவிழா. இது சிதம்பரத்தில் தான் வழக்கம். ரெண்டுமே குடியேற்றத்தோட மிகப்பெரிய விசேஷமாக தேர் திருவிழாவாக நடக்கும். இது வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது சில கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அயனங்கள்ல விசேஷம் உண்டு. இப்போ சிதம்பரத்து திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில 2 திருவிழா உண்டு குடியேற்றத்தோட. தை மாதத்துலையும் கொடியேற்றி உற்சவம் நடக்கும், கார்த்திகை மாதத்துலையும் கொடியேற்றி உற்சவம் நடக்கும். ஆனால் கார்த்திகை மாதத்துல தான் தேர் நடக்கும், தை மாதத்து உற்சவத்துக்கு தேர் கிடையாது. அது மாதிரி மற்ற எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது. 2 தலங்களில் பார்க்கலாம், சிதம்பரத்தில் பார்க்கலாம், அதே மாதிரி திருப்பெருந்துறையில் அதை பார்க்க முடிகிறது. திருப்பெருந்துறையிலையும் 2 திருவிழாக்களும் தேர் வருதுன்னு நினைக்கிறேன். சிதம்பரத்தில் அப்படி 2 திருவிழாக்களையும் தேர் உண்டு. 2 திருவிழாக்களும் இப்படி கொடியேற்றத்தோடு நடக்கும் பொழுது இங்கே இந்த ஒரு திருவிழாவில் ஆணி திருமஞ்சன் என்று சில பேர் சொல்றாங்க, மார்கழி திருவாதிரை என்று சொல்கிறார்கள். இப்படி கொடியேறும் பொழுது கொடி ஏறவில்லை என்று சொல்லும் பொழுது அப்போ இந்த உற்சவக்காரராக அவர் வந்து கொடியேற்றினார். இது என்னவா இருக்கலாம்னா உற்சவ முறை அவருக்கு இருக்க வேண்டும். இப்போ கொடி யார் கொடியேற்றத்துக்கு உரிமை இருக்கு கோயில் அப்படின்னா 10 நாள் உற்சவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தீட்சிதர்கள். அந்த முறைப்படி அது குலுக்கு சீட்டில் குடவோலை முறைப்படி தேர்ந்தெடுப்பாங்க அந்த தீஸ்வரோட தேவசபையில வைத்து. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அடுத்து வரக்கூடிய ஆணி திருமஞ்சனுக்கு 10 நாளும் ஆச்சாரியனாக இருந்து செய்வார். ரக்ஷாபந்தனெல்லாம் செஞ்சு அவருக்கு முறைப்படி எல்லா சடங்களும் செஞ்சு அவர் தான் யாகசாலையில் நினைத்தபடி அக்னிகளை வளர்த்து சாமிக்கு அகதியில் கொடுப்பார். உற்சவமூர்த்தி பஞ்சமூர்த்திகளும் வந்து தினமும் யாகசாலையில் சாயந்தர நேரத்தில் இரவு புறப்பாட்டுக்கு செல்லும் பொழுது யாகசாலையில் வந்து அகிர்வாக அழைத்துக் கொள்வார்கள். அப்புறம் சாமிக்கு திக்பந்தனம் பண்ணுவது இப்படி எல்லாமும் அவர் செய்வார். 9ஆம் திருநாளைக்கு சுவாமி நடராஜா தேர்க்கு செல்லும் பொழுது நடராஜாவும் நேரடியாக யாகசாலையில் வந்து ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ நடராஜாவும் யாகசாலையில் வந்து அந்த ஆகுதியை எடுத்துக்கொள்வார். அந்த திருவிழாவை நடத்துவது அந்த 10 நாள் அந்த உற்சவக்காரன் தான். ஏன் அக்கா கால் பண்ணது? ஹலோ ஹலோ சொல்ல நாமி. இல்ல நாமி, நான் கிளாஸ் இருக்க பாரு. அப்படி அந்த 10 நாள் திருவிழாக்களை நடத்துவது அந்த உற்சவக்காரர் தான். அப்ப அவர் தான் கொடியேற்றுவார். அன்னைக்கு 10 நாள் முதல் நாள் கொடியேற்றுறது அவர் தான். இந்த கொடியேற்றும் போது 8 திக்குகளையும் வந்தனங்கள் பண்ணி எல்லா தேவர்களையும் வர வைத்து அவர்கள் அத்தனை பேரையும் 10 நாளும் இந்த கொடி விசர்ஜனை ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல அவர்களை இருக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கொடியேற்றுவாங்க. அது மிக நீண்ட வேலை. அது கிரியாபூர்வமாக பார்க்கும் பொழுது அந்த வேலையை செய்வதற்கு அந்த உற்சவக்காரர் இருந்திருப்பார். ஆனா அவர் ஏற்ற கொடி ஏறலை என்பது இங்கே புரிகிறது. அப்போ சுவாமி ஏன் கொடி ஏறலை? அப்ப கொடி ஏறலைங்கிறதே எப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவமா எண்ணி பாருங்களேன். இப்படி இருந்தாலும் ஒரு கயிறை கட்டி மேல ஒரு முக்கியில் கட்டி இழுத்தா அந்த கயிறு பக்கம் மேலே ஏற வேண்டியது தானே, அது எப்படி ஏறாம இருக்கும்? அப்போ இறைவன் நினைத்த எதை வேணாலும் செய்வார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த கொடி ஏறலை என்ற பொழுது என்ன செய்யலாம் என்று சுவாமியிடம் பண்ண பொழுது சுவாமி சொன்னார், உமாவதியை கொண்டு கொடியேற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் அங்கிருந்து வந்து எந்த கிரியைகளும் பண்ணவில்லை, எந்த ஒரு இதில் ஈடுபடலை. நேரடியாக ஞானத்தையே துணையாக கொண்டு ஞான மார்க்கமாக இந்த கொடியை ஏற்றினார், பெருமானுக்கு உற்சவம் நடத்தினார் என்பதை தெரிகின்றது. இதுதான் சரித்திரம், இந்த நூலுக்கான சரித்திரம். இதில் 4 பாடல்கள் தான் இதில் அமைந்திருக்கிறது. அதில் முதல் பாடலே பார்த்தீங்கன்னா உயிரினுடைய இருதிறன் அறிவுடைய தன்மையை இந்த முதல் பாடல் காட்டுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும், திரிமலத்தே குளிக்கும்
உயிர் அருள் கோடும்படி கொடி கட்டினே அப்படின்னு பாட்டு. இதுல முதல்ல எடுத்ததும் என்ன சொல்லுகின்றார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று சொன்னார். இதுல ஒளி என்பதும் இருள் என்பதும் ஓமையாக வந்திருக்கிறது. எதற்காகனா, ஒளி என்பது ஞான பொருளாகிய சத்துக்கும், இருள் என்பது அஞ்ஞான பொருளாகிய அசத்துக்கும் வந்திருக்கிறது. அஞ்ஞானமாகிய அசத்து பொருள் எத்தனை இருக்கு மொத்தம்? யாராவது சொல்லுங்க. அசத்து பொருள் எத்தனை இருக்கு மொத்தம்? அஞ்ஞானமாய் காதல விழுங்க. ஆணவம், கண்மம், மாயை. இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொல்லலாம். மாயேயம் அப்படிங்கிறது சரிங்களா? மலங்கள் தான் அஞ்ஞான பொருள். நேரடியாக ஆணவம் மட்டும் அஞ்ஞான பொருள்னு சொல்லுவோம். ஆனா ஆணவம், கண்மம், மாயை மூணு தான் நமக்கு அஞ்ஞான பொருள். இதுல அஞ்ஞான பொருள் என்று வரும்பொழுது இதுல ரெண்டு முக்கியமான பொருளை குறிக்கும். ஒன்று ஆணவம், இன்னும் மாயை. ஏன்னா மாயைங்கிறது இந்த உடம்பு உலகத்தையும் நேரடியாக நம்ம பார்க்கும் பொழுது இது மாயையும் குறிக்குது. ஆனாலும் மொத்தம் மூணு நமக்கு சடப்பொருள் இருக்குது. மூணுமே அஞ்ஞானம் தான். இதுல இருளுக்கும்னு சொன்னதுனால அது ஆணவம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா கண்மமும் மாயையும் இருள் பொருள் அல்ல. ஏன்? யாரா சொல்லுங்க. ஏன் கண்மமும் மாயை இருள் பொருள் அல்ல? யாரா சொல்லுங்க. புரியலைங்க. புரியல, காதல் வேண்டுமா? ரைட், வெரி குட், வெரி குட். கரெக்டா நீங்க ஆன்சர் சொல்றீங்க. டெரிவேட்டிவா சொன்னாதானே புரியும். இப்படி அது ரைட், வெரி குட், ரைட், வெரி குட், வெரி குட். ரைட், வெரி குட். சண்முகப்பிரியா என்ன சொன்னீங்க? மாயை வந்து ஒரு கைவிளக்கு போல ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட், ரெண்டு பேருமே கரெக்டா சொன்னீங்க. விடிவாமலம் விளக்கணைய மாய விடிவாதிகன்மத்து வந்து இந்த கை விளக்கு போல, அது இருள் விளக்குன்னு சொன்னாங்க. எப்படி சொல்லலாம்னு தெரியுமாண்ணா, இது ரெண்டும் உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய மலம் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். நன்மைதான் செய்கிறது. கண்மமும் மாயும் உயிருக்கு ஜோதி பொருள் என்று சொல்லுங்க. யார் ராஜ்னா சொல்லுங்க. ஓமையோட சொல்ல முயற்சிக்கிறீங்க. சோப்பு, டிட்டர்ஜென்ட், கிளீனம் இதெல்லாம் கலந்து செய்வோம். அது மாதிரி இந்த மாயையும் நாம வந்து சொல்றது நிறைய இருக்கணும். சரி, வெரி குட், வெரி குட், வெரி குட். செழுநவை அறுவை சாணம் செறிவித்து நீப்பண்ணு சித்தியார் அந்த ஓமையை நீங்க எடுத்து காமிக்கிறீங்க. வெரி குட். அப்படி இந்த கண்மமும் மாயும் உயிருக்கு உள்ளபடியே அடிப்படையில் நன்மை செய்யக்கூடிய பொருள் என்பதனால இதை நம்ம இருள்னு சொல்றது இல்லை. அப்போ இது உயிரிடத்தே இருந்தாலும் கூட அது அஞ்ஞானம் காட்டுறதில்லை. ஆனா இருள் என்று சொல்லப்படக்கூடிய ஆணவமலம் இது அஞ்ஞானத்தை காட்டுவது. அதனால இடத்துல ஒளிக்கும் இருளுக்கும் என்று சொல்லும் பொழுது இருள் என்பது ஆணவமலத்தையும் ஆணவமலமாகிய சடத்தையும், ஒளி என்பது ஞானமாகிய சித்தையும் குறிக்கிறது. சரி, இது ரெண்டுத்துக்கு ஒன்றே இடம் அப்படின்னு என்ன இருக்கும்? இது ரெண்டுமே ஒன்றே இடம் என்று சொல்லும் பொழுது ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இடத்தால இருக்குன்னு பொருள் பண்ணக்கூடாது. ஒருத்தராலத்தான் அறியப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஒளி என்கின்றதையும் அறிய வேண்டியவர் ஒருத்தர் தான், இருள் என்பதையும் அறிய வேண்டியவர் ஒருத்தர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே அறியும் தன்மை என்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை பத்தி தான் நம்முடைய சிவஞான போதத்துல 5, 6 6ஆம் சூத்திரம் இதை பத்தி பேசுகிறது. சாரி, 7ஆம் சூத்திரம் இதை காண்பிக்கிறது. 7ஆம் சூத்திரம் தான் யாவையும் சூன்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாவையும் சூன்யம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது அசத்து எழதறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலாது ஆன்மா அப்படின்னு சாஸ்திரம். இதுல யாவையும் சூன்யம் சத்து எதிராகலின்னு சொன்னார். இடத்துல யாவையும் சூன்யம் என்பது என்ன அப்படின்னா, பதிக்கு முன்பாக பாசப்பொருளாகிய ஆணவம் நிற்காது என்பதை சொல்லுவோம். நிற்காது என்பது சூன்யம் சொன்னார். ஏன்னா நிற்காதை தவிர்த்து இல்லாம விடாது. ஏன்னா ஆணவம் இருக்கு, எங்க இருக்கு? சுவாமி உள்ளதான் இருக்கு, இந்த வியாபகத்துள்ளதான் இருக்கு. ஆனா இதை உயிர் தான் புரிஞ்சிருக்குமே தவிர்த்து இறைவன் புரிஞ்சிருக்க முடியாது. இறைவன் அசத்தை காண மாட்டான். காண்பவனில் ரவிமும் இருள் போல ஓடும்னு சொல்லியிருக்கார். இத இறைவன் என்னைக்குமே எதையும் பார்க்க மாட்டார். முதல்ல உயிர் இருக்கார் அப்படிங்கிறத சுவாமி அறிய மாட்டார். ஏன் அறிய மாட்டார்னா,
அவர் எப்பொழுதுமே தெரிஞ்சிட்டு இருக்கார். அதனால புதுசா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனன்யமாக ஒரு விஷயத்தை அந்நியமாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணாதான் அதை நம்ம அறிந்து கொள்கிறோம்னு அர்த்தமாகும். அப்ப இறைவன் உயிர்களை அந்நியமாக வைத்தல்ல, அதே மாதிரி மலங்களையும் அந்நியமா வச்சல்ல. ஆனா உயிர்கள் இறைவனுக்கு கருணைக்கு உட்படுகிறது. ஆனா மலம் இறைவனுக்கு கருணைக்கு உட்படல, இறைவனுக்கு நிற்க முடியாது. அதனால இந்த இடத்துல யாவையும் சூனியம் என்று சொன்னது மலத்தை மட்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாவையும் சூனியம், சத்து எதிராகல். சத்துங்கிறது சுவாமி பதியகுடி. சரி, அப்போ அறிய வேண்டியது, அறியும் பொழுது எப்படி அறியும்? ஒரு கருவியை கொண்டுதான் அறியலாம். இது உலகத்தில் அப்படிதான் வழக்கமா இருக்கு. அப்போ இறைவன் அறிகிறவனா இருந்தாலும் கூட அவன் மாயா கருவியை கொண்டு அறிய மாட்டான். முதல்ல அறிகிறவனா இருந்தா கூட மாயா கருவியை கொண்டு அறிய மாட்டான். அப்படியே மாயா கருவியை கொண்டு அறிகிறான்னு சொன்னா கூட அவனுக்கு முன்பு அந்த மாயை நிற்க முடியாது. அதனாலதான் யாவையும் சூன்யம், சத்து எதிராகலின்னார். அடுத்தது சத்தை அறியாதுன்னார். ஏன் இறைவன் அறிய மாட்டார்? இறைவன் எதையும் அறியாம இருந்தார் இறைவனா? எதையும் அறிய மாட்டார் என்று சொல்வது எதுன்னா, அவர் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தமே தவிர்த்து எதையுமே தெரிந்து கொள்ளாமல் சடப்பொருள் போல இருப்பார்னு அர்த்தம் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். சத்தே அறியாது. அடுத்தது அசத்து இலது அறியாதுன்றார். அசத்துங்கிறது தான் ஆழமலம். அது என்ன இலது? அது அறியும் தன்மை இலது, அதனால் அறியாது. இதெல்லாம் நடத்திருக்கேன் விரிவாக. அப்போ அசத்து இலது அறியாதுன்றார். சரி, அப்போ ரெண்டு பேர் இருக்காங்கிறத யார் அறிந்து கொள்ள வேண்டும்? அதுதான் இருதிறன் அறிவு உலகு அப்படின்னார். அப்போ சத்து என்ற இறைவன் இருப்பதையும் ஒருவர் அறிந்து கொள்ளுகிறார், பாசம் என்கின்ற ஆணவமலம் இருப்பதையும் ஒருவர் அறிந்து கொள்கின்றார். அப்போ இரண்டையும் அறியும் பொழுது இரண்டையும் சார்ந்து நின்றுதான் உயிர் அறியும். அதனால இருதிறன் அறிவு உலகுன்னார். அதே சமயம் இரண்டு அலாத ஆன்மான்னார். அது எப்படி இரண்டு அலா ஆன்மான்னா? அது ரெண்டுமே அது கிடையாது. சத்தை சார்ந்து சத்தை அறிந்து கொள்ளுமே தவிர்த்து அதற்காக சத்தே ஆகிவிடாது. அசத்தை சார்ந்து அசத்தை அறிந்து கொள்ளுமே தவிர்த்து அதற்காக அசத்தே அது ஆயிடாது. அப்போ ஆணவமலத்துடைய தன்மை இதற்கு ஏற்பட்டிருக்குமே தவிர்த்து இது ஆணவமலம் போல சடமா முடிஞ்சிடாது. இறைவனை போல சத்து தன்மை இதுக்கு ஏற்படுமே தவிர்த்து அதே சமயம் இது இறைவனா ஆயிடாது. சிவமாம் தன்மை தான் ஏற்படுமே தவிர்த்து சிவமாகாது. அதே போல ஆணவமலத்துடைய தன்மை தான் ஏற்படுமே தவிர்த்து ஆணவமலம் போல சடப்பொருளா ஆயிடாது. அதனாலதான் இரண்டு அலாது ஆன்மா என்று இத 7வது தொடக்கத்திலே சொன்னாரு. இதை சித்தியாரிலையும் விளக்கியிருக்கார். சத்து அசத்து அறிவது ஆன்மா, தான் சத்தும் அசத்தும் அன்று நித்தனாய் சதசத்தாக நின்றிடும். அப்ப நித்திய பொருள்னா ஏன் சொன்னார்? சத்து என்னைக்கு இருந்ததோ அசத்து என்னைக்கு இருந்ததோ அன்னையிலேருந்து இவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, சதசத்தாக நின்றுனா ரெண்டத்தையும் சேர்ந்து அறிவதனால சத சத்து என்று சத் அசத்துங்கிறத சதசத்துன்னு பேரு. இன்றிடம் இரண்டின்பாலும். அதே மாதிரி ஒத்துடன் உதித்து நெல்லாது உதியாது நின்றிடாது. முக்கியமான பிரயோகம் இது. ஒத்துடன் உதித்து நெல்லாது. ஒத்து உடன் உதித்து நெல்லாதுன்னு அர்த்தம் சத்தை சார்ந்து சத்தாவே ஆயிடாது, அசத்தை சார்ந்து அசத்தாம் ஆயிடாது. உதாரணத்துக்கு சிவசமவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, உயிர் சிவமாவே ஆயிடும் அப்படிங்கிறது உப்பளத்தில் விழுந்த புப்பளாளம் போல அப்படின்னா. இப்ப உப்புனே வச்சுங்களேன், உப்புல போட்டுறீங்க, உப்புல ஒரு பொருளை போட்டுட்டீங்க, ரொம்ப காலமா கிடக்கு உப்புலே, அது என்னவா மாறிடும்? அந்த பொருள் உப்பு தன்மை முழுக்க ஏறி உப்பாவே இருக்கும். தொட்டு பார்த்தோட ஒரே உப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உப்பளத்தில் விழுந்த புற்பலாளம். பலாளம்னா வைக்கோல், புல்னா புல். இதெல்லாம் உப்பளத்தில் விழுந்து கிடந்ததுன்னா உப்புவாவே மாறி, உப்பானா உப்பாவே கன்வெர்ட் ஆயிடாது, உப்பு தன்மையை ஏற்றிக்கொள்ளும். அப்போ கூட அதுதான் நம்ம இருக்கிறோம். உப்பு தன்மை பெருமை தருது, உப்பா மாறாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதை உதாரணம் காமிச்சான். இப்போ ஒரு பொருளை சார்ந்து அந்த பொருளாவே ஆகிவிடுவது அப்படிங்கிறது. இப்போ வாத்தியார் கெமிஸ்ட்ரி லேபில், ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேப், இந்த மாதிரி லேப்லாம் போயிருந்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளை இருந்தானா, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுறவனா இருந்தானா, அவனை விட்டு படிக்காத பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க வாத்தியார். உடனே அவன் சொல்லிக் கொடுப்பான். அதுக்காக வாத்தியார் ஆகிடுவானா? வாத்தியாருடைய தன்மை வேணா அவருக்கு ஏற்பட்டுருக்கலாமே தவிர்த்து இவன் வாத்தியார் போல சம்பளம் வாங்குவானா பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்தான் அப்படின்னு? அது கிடையாது. அது போல அது வாத்தியாருடைய தன்மை பெருமையை தவிர்த்து வாத்தியார் ஆகாது. அதே போல உயிர் சத்தினுடைய தன்மை சத்தை சார்ந்து பெருமையை தவிர்த்து ஆனால் சத்தாகவே மாறாது அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் அதே மாதிரி ஆணவமலத்தை சார்ந்து இப்போ இருக்கு. எப்படி இப்போ நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம். கிளாஸ் இப்போ முடிஞ்ச 8 மணி கிளாஸ் முடிஞ்சோடனே போய் சாப்பிட்டு படுத்துருவோம். கொஞ்ச நேரத்தில்
படுத்த உடனே நமக்கு தூக்கம் வந்துடும். தூங்கினதுக்கு பிறகு எப்படி கிடக்குறோம்? சடப்பொருள் போல பிணம் போல கிடக்குறோம். எந்த அசுவம்ல சுற்றி என்ன நடந்தாலும் தெரிய மாட்டேது. அப்போ ஆணவமலத்தை சார்ந்து உயிர் போனது. அப்போ ஆணவமலம் எப்படி சடமாக இல்லாமல் ஒண்ணுமே இல்லாமல் கிடக்கும், அது மாதிரி உடம்பு உயிரும் கிடக்கு எதுவும் இல்லாமல். சரி, இதை சார்ந்து இதானதா ஆகல என்பது உயிர் என்னைக்கே ஆணவமலத்தை சார்ந்து ஆணவமல பொருளை சடப்பொருளாவே பயன்படுறாது. அப்போ ரெண்டுத்தையுமே சார்மை தவிர்த்து ரெண்டினுடைய முழுத்தன்மையும் இது ஆகவே முடியாது என்றைக்கும். அதைத்தான் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலாவது ஆன்மா என்று சொல்லுகின்றார். அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று சொன்ன பொழுது இது ரெண்டுமே உயிரிடத்தை பொருந்தித்தான் அறியப்படும், உயிராலத்தான் அறியப்படும். அதனாலதான் ரெண்டுக்கும் ஒரு இடம் என்று சொன்னாங்க. இந்த ஒரு வரிக்கான விளக்கம், இந்த 2-3 வார்த்தைகளுக்கான விளக்கம் பேசியிருக்கேன். இது விளங்குச்சா? எல்லாருக்கும் யாருக்கா சந்தேகம் இருந்துச்சா? இந்த இருந்தா கேட்கலாம், இல்லை அடுத்த பகுதிக்கு போகலாம். அப்படின்னா நம்ம இந்த ஒன்றே இடம் அப்படிங்கிறது வந்து ஆன்மாவுடைய அறிவு அப்படின்னு. ஆமா, ஆன்மாவுடைய அறிவு தான். ஆன்ம அறிவுத்தானே உயிர் பற்றுது, ஆன்ம அறிவுத்தானே ஆனகுலம் பற்றுது, ஆன்ம அறிவுலத்தானே சுவாமி இருக்கிறார். என்னை அறிவு என்றால் என் ஆனந்தம், அறிவின் ஆனந்தம் தன்னை சோம் என்றான்னு எனக்கு சொல்றாங்க. அறிவிடத்தான் இறைவன் சொல்லுவார். சொல்லுங்க வசதியம்மா, சொல்லுங்க. ஐயா, இது திறன் கொண்டது ஆன்மான்றது ரொம்ப கரெக்டா இருக்கு ஐயா. கொஞ்சம் நல்லா கிளாஸ்லாம் இதை வாட்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது கொஞ்ச நாள் கிளாஸ்லாம் இது உருப்படியா அட்டன் பண்ணல, ஏதோ கேட்கறதும் இல்லை, ஏதோ வந்து ஆனா சர்மா அப்படின்னு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எனக்கு உமாபதியா தில்லைவாழாந்தனர் சிதம்பரம் தேர்ன்ற கூட மறந்து போய் திருவாரூர் தேரை பத்தி முதல்ல ஆரம்பத்துல வளரல. அந்த அளவுக்கு வந்து இது திறனா இருக்கா? மன்னிக்கவும் மன்னிக்கவும். சரி, அப்புறம் வேற இருக்க சந்தேகம் இருக்கா? இந்த கருத்தை வலுவழுத்தத்துக்கு மேல 2-3 பாடல்கள் எடுத்து காமிச்சிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சுத்தமை ஞான சோனி சுத்தமை ஞானமேனி சோதிபால் அசத்தம் அசத்த அஞ்ஞானம் ஒத்துரா குற்றமெல்லாம் உற்றிடும் உயிரின் கண்ணே சத்துல போதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் வைத்திடும் அனாதியாக வாரினில் லவனம் போடுது. கேட்சன உதாரணம் தான். அதாவது இறைவன்பால் ஒரே 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ உயிரிடத்து தான் மதியம் பொருந்துறார், உயிரிடத்து தான் பாசமும் பொருந்துது. ஆனா பாசம் ஏன் உயிரை மட்டும் பட்டுது, ஏன் சாமியை பத்தல அப்படிங்கிற கேள்வி வருது. ரெண்டும் இது எல்லாமே இறைவனுக்குள்ளதான் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதற்கு என்ன உதாரணம் சொன்னார் இங்க? சுத்தமை ஞானமேனி சோதி. இறைவன் எப்பொழுதுமே மெஞ்ஞானி, அவன் அருளே வடிவமானவன், ஞானமே வடிவமானவன், அவனிடத்து குறைவே இல்லை. அதனால ஆணவம்லாம் பற்ற முடியாது. அப்போ யாரை பற்றும்? யாருக்கிட்ட குறை இருக்கோ அவங்கள பற்றும். குறைங்கிறது என்ன? அறிவுல குறை. அப்போ ஒத்துரா குற்றமெல்லாம் ஒற்றிடும் உயிரின் கண்ணே. அப்போ சத்துல போதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம். சத்து இருக்கும் பொழுதே அவர் கூடவே சதசத்தும் அசத்தும் இருக்கு. எப்படி இருக்கு? வைத்திடும் அனாதியாக வாரிநீரில் லவனம் போடும்னா. இது எப்படி வாரிநீரில் லவனம் போடும்னா, உயிர் என்பது இறைவனுடைய வியாபகத்துள்ள வியாபியமா இருக்கு, உயிருடைய வியாபியத்துக்குள்ள பாசம் இருக்கு. இதுக்கு உதாரணமாக கடல், தண்ணீர், உப்பு. கடல்ல தண்ணீர் இருக்கு, தண்ணீர்ல உப்பு இருக்கு. உப்பு கடலை பாதிப்பதில்லை, தண்ணீரை மட்டும் பாதிப்பது என்று இதை பத்தி ஏற்கனவே 2 முறை வகுப்புல சொல்லியிருக்கேன். நினைவிருக்கா அது எல்லாருக்கும்? ரைட், வெரி குட். அப்போ இந்த உயிர் என்பது ஏன் சார் உயிர்? அப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ரெண்டுமே உயிருக்கு கிடையாதுன்னு சொன்னீங்க கீழே. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலாது ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இருதிறன் அறிவு அப்படிங்கும் பொழுது உயிருக்கு 2 தன்மையான அறிவு இருக்குமா? 2 தன்மையான அறிவு சொல்லப்படுவது சடத்தை சார்ந்து சடத்தன்மை அடைந்து விடுவது, பதியை சார்ந்து பதித்தன்மை அடைந்து விடுவது. அப்போ உயிர் சடப்பொருளா அல்லது பதிப்பொருளை போலவா, சடப்பொருளை போலவா அல்லது பதிப்பொருள் போலவா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா எந்த பொருளுக்கும் ஒரு தன்மை தான் இருக்க முடியும், இது அடிப்படை இலக்கணம். அப்போ உயிருக்கு எப்படி 2 திறன் சொல்லப்படுகிறது? 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் அதுக்கு நிச்சயமான தன்மையா இருக்க முடியும். இன்னொன்னு ஏதோ ஒருத்தவங்களுடைய சேர்ந்ததுனால அந்த தன்மை ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. அப்போ
இதுல எது அவருக்கு உண்மைத்தன்மை, எது அவருக்கு இப்ப ரெண்டு தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இருதிறன் அறிவு உள்ளது, ஒண்ணு அறிவுடை தன்மை, இன்னொன்னு அறிவற்ற தன்மை. ரெண்டு தன்மையில ஏதாவது ஒண்ணுதான் உயிருக்கு இருக்க முடியும். அப்போ அறிவுடை தன்மை சுவாமி உயிருக்கு இருக்கா, அறிவற்ற தன்மை உயிருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அறிவுடை தன்மை தான் உயிருக்கு இருக்கிறதாக தெரிகிறது. எப்படி இப்ப அறிந்து கொள்ளுகின்றோமே, ஒரு விஷயம் இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறோம். ஆனா யாராவது சொன்னாதான் தெரியுது, சொல்லலைன்னா தெரிய மாட்டுது. சொன்னா தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கான அறிவா ஒரு எம்டி டிஸ்க் போல இருக்கு. இப்போ ஒரு டேட்டாவை நான் பதிவு பண்ணணும், ஒரு எம்டி டிஸ்க் இருந்து அதை சரியான ரெக்கார்டர்ல போட்டு பண்ணனா அதுல டேட்டா போய் உட்காந்துரும். சரி, இது வட்டமா டிஸ்க் போல இருக்கு, டிஸ்கே ஒழிஞ்சு போச்சு. அது மாதிரி கண்ணாடியை வெட்டி கொண்டு வந்து அதே மாதிரி இது உள்ள வச்சு டிஸ்க் பண்ணாக்க ஓட விட்டு ரெக்கார்ட் பண்ணா பதிவு பண்ணா பதியாது. ஏன்? அது சொன்னா வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அந்த டிஸ்கில் தான் இருக்கு. அது பைனரி டிஜிட்ஸ் அதில் ஸ்டோர் பண்றதுக்கான விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிக்குது. அது போல சொன்னா கேட்டுக்கொள்ளக்கூடிய தன்மை, அதை வாங்கி வைத்து ஒழுகக்கூடிய தன்மை உயிருக்கு இருக்கு. அப்போ இது அறிவுடைய தன்மைன்னு தான் சொல்ல முடியும். அறிவுடைய தன்மை அப்போ இறைவனை போல இதுவும் அறிவுடையதுன்னு சொல்லிட்டா என்ன தப்பு இல்லைங்க? அப்புறம் ஏன் அது இருதிறன் அறிவுள்ளதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இரண்டலாதுன்னு ஏன் சொன்னீங்க? உயிர் அறிவுடைய தன்மை, அப்போ இது இறைவனுடைய தன்மை உடையதுன்னு சொல்லணும். இறைவனுடைய தன்மை இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப ஆணவமலத்த தன்மை இல்லைன்னு. சரி, ஆணவமலத்த தன்மை இல்லை, அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது அறிவு இருக்குங்கிறதுனால இது சடப்பொருள் கிடையாது, தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா உயிர் அப்போ அறிவுடைய தன்மை உடையது தான். இப்போ அறிவுடைய தன்மை இருக்குன்னா அப்ப ஏன் கடவுளை போலன்னு சொல்லாம கடவுளமா பாருங்க இது கிடையாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்படிங்கும்போது தான் இது அறிவு இருக்குதான், ஆனா இது அறிவித்தால் தான் அறியும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல 7ஆம் யுத்தத்துல 2ஆம் அதிகரணத்துல அறிவிக்கு அறிதலானும் சித்தியார்ல அழிவின்றி நிற்றலானும் குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்கு ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்திர நிற்பன அன்றே பிரிவிப்பன் வளங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே என்று சொல்லி உயிரோட கூட இருக்கிறது என்றைக்கும் பாசம். இந்த பாசத்தை இறைவன் அறிவித்து நிற்கின்றான் என்று சொல்கிறார். இதுக்கு இன்னொரு பாட்டு 10ஆம் சூத்திரத்திலிருந்து எடுத்து காமிச்சிருக்கேன். உயிரும் அறிவுடைய பொருள் தான், கடவுளும் அறிவுடைய பொருள் தான். அப்புறம் எடுத்து சமம்னு சொல்லிடாமே, ஏன் அப்ப கடவுளுடைய தன்மை கூட உயிருக்கு இல்லைன்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரண பாட்டு. சிவன் சீவன் என்று இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் அப்படிங்கிற கேள்வி. ரெண்டும் உயிர் அறிவு பொருள் தானே. இப்போ உயிர் அறிவு பொருளா இல்லையான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவு பொருள்னு சொல்லணும். ஏன்? அதான் அறிவு சொன்னா தெரிஞ்சுக்குதே, குறைந்தபட்சம் அறிவுடைய பொருள் தானே அது. அப்ப அறிவுடைய பொருள்னா சிவபெருமான அறிவுடைய பொருள் தான். அப்ப இறைவனுடைய தன்மை தானே உயிருக்கு இருக்கு. அப்புறம் அதையா இரண்டலாவது ஆன்மான்னு சொல்றீங்க? ஒன்றலாதுன்னு தானே சொல்லணும். பாசத்தோடைய தன்மை மட்டும் கிடையாது, பதித்தன்மை இதுக்கு உண்டுன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லலை, இரண்டும் கிடையாதுன்ட்டாங்க. பதித்தன்மையும் உயிர் கிடையாதுன்ட்டாங்க, பாசத்தன்மையும் உயிர் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப ஏன் அறிவுடைய பொருள் ஏன் பதித்தன்மை இல்லைன்னாங்க? பதிக்கு அறிவிக்காமலே எல்லாம் தெரியக்கூடிய அறிவு இருக்கு, பசுவுக்கு அறிவித்தால்தான் எல்லாம் தெரிஞ்சக்கூடிய அறிவு இருக்கு. அப்ப அடிப்படை பேதம் அங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொன்னார். அறிவிக்கு அறிதலானும் அடிவின்றி நிற்றலானும் குறிப்பிட்ட பாட்டில் சொன்னார். இன்னொரு பாட்டு சிவன் சீவன் என்று இரண்டும் சித்து, ரெண்டுமே அறிவுடையது தான். ஒன்றாம் எண்ணில் ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னா அது எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கிறது? சிவன் அருட்சித்து, இவன் அருளை சேரும் சித்து. இந்த பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் நடத்திருக்கேன். அப்போ ஒரு தனி டேப்லெட் கலவை போட சொன்னேன், போட்டிங்களான்னு தெரியல. இறைவன் இருக்கானே அவருடைய அறிவு அருட்சித்து, அருளாலே ஏற்படக்கூடிய அறிவு. உயிருடைய அறிவு அருளை சேரும் சித்து, அதான் வித்தியாசம். அடுத்தது பவங்கட புத்தி முத்தி பண்ணும் சித்து. உயிருக்கு பவத்தை கடுத்து புத்தி முத்தியை பண்ணக்கூடிய சித்து இறைவனுடைய சித்து அறிவு. இவற்றில் படியும் சித்து உயிர், அறிவிக்கப்படும் சித்து. இவன்தான் அவன்தானே அறியும் சித்து. இவன் அறிவிக்கப்படும் சித்து, அவர் அறிவிக்கப்படும் சித்து, இவர் அறியும் சித்து. ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகா அப்படின்னார். அப்போ உயிரும் பதியும் ஒரு போல இருந்தாலும் கூட ரெண்டும் இன்னைக்கு ஒன்றா ஆயிடாது. அறிவினாலே ஒன்றா இருந்தாலும் கூட ரெண்டும் ஒன்றாயிட முடியாது, ஒன்றாகாது. அனன்யமாயிருக்கும் இவன்தானும் புத்தியும் சித்து இவனாமோ புத்தி இது அசித்து என்று அவனுக்கு இவனும் அசித்தான் என்று சொல்லி அந்த பாட்டு இது சித்தியார் படுத்த. அப்ப இருந்து என்ன தெரிகிறது? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று சொன்னாலும் ரெண்டுமே உயிருக்கு இடத்துல தான் பொருந்தி நிற்குது. ரெண்டும் பொருந்தி இருந்தாலும் இதுல இறைவனுடைய தன்மை அறிவு, அந்த அறிவுத்தன்மையை தான் உயிர் பற்று விளங்குகிறது. அப்படி ஏன்? அப்போ அறிவுடைய உயிர் தான் ரெண்டும் இருக்கிறது அறிந்து கொள்ள முடியும். அப்படி
அப்படிங்கிறத அந்த ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் அப்படின்னு சொல்லி இதை விளக்குறான். இப்ப இந்த 3 பாடல்ல சந்தேகம் இல்லையா இருக்கும். அடுத்தது உள்ளுயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திருமலத்தை குளிக்கும் உயிர்னார். சரி, அடுத்த கேள்வி கேட்டாங்க. சார், உள்ளுயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு, உயிருக்கு உயிராக இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கிறார், பதி இருக்கிறார். சார், அறிவுதான் இருக்கே, அப்புறம் ஏன் பதி உபகரிக்க வேண்டியிருக்கு இவருக்கு? அது ஒரு கேள்வி கேட்கிறார். அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருக்கு, இறைவன் சொன்ன மாத்திரத்தை அறிந்த உடனே முத்திக்கு போயிடலாமே, இது ஏன் போக மாட்டுது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஒருத்தருக்கு சொன்னா கேட்டுப்பாரு. அப்போ இப்ப நல்லது இதுதான் சொல்றாங்க, சொன்ன உடனே அவர் ஃபாலோ பண்ண வேண்டியதானே, ஆனா செய்ய மாட்டாரு. அப்போ உயிர் அதுதான் செய்யுது. உயிர் அறிவுடைய பொருள் தான், அது இவ்வளவு தூரம் ஸ்தாபிச்சோம். இறைவன் அறிவுடைய பொருள். ஓகே, 2 பேரும் ஒரே குரூப்பை சேர்ந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இறைவன் என்ன சொல்லுகின்றார்? நீ அஞ்ஞானத்திலே இருக்கின்றாய், இந்த உலகத்திலே நீ இருக்க வேண்டியதில்லை, என்னுடைய திருவடி அடைந்து நீ இன்பத்தை அனுபவி அப்படின்னு சாமி சொன்னார். உடனே உயிர் விட்டுட்டு பெருமாளுடைய திருவடி அடைஞ்சிடலாம்ல, சொன்னா கேட்க வேண்டிய ஆள் தானே. கேட்குதா? கேட்கறதுல பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்கிறாங்க. அறிவு திகழ்ந்துள்ளது, உயிருக்கு அறிவு இருக்குதா? அதான் பாட்டில் சொல்றாரு. ரெண்டுத்துக்கும் ஒரு தன்மை, இருதிறன் அல்லதுன்னு சொன்னவங்க தான் இப்ப அறிவு திகழ்ந்து உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவு இருக்குன்னாலும் அவர் என்ன செய்வார்? அவருக்கு கூடவே இன்னொருத்தர் இருக்கார், அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அறிவை மறைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் என்ன? யாராவது சொல்லுங்க. வேற என்ன? கனவுலதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கமா. அப்போ சரி இல்லையா? ஆணவம். ரைட், வெரி குட். உயிருக்கு அறிவு மறைக்கிறதுக்கு ஆணவம் தானே, மலம் தான் நான் சொல்லுகின்றோம். அது மாயை அறிவுடைய பொருள். ஐ மீன் உயிருக்கு அறிவு நிகழ்த்துற பொருள்னு இப்ப படிச்சோம். அதெல்லாம் மாயை இல்லை, ஆணவம். அப்போ உயிருக்கு அங்க திரிமலத்தே குளிக்கும் உயிர்னு கீழே சொன்னார். அது திரிமலத்தே குளிக்குங்கிறது அனாதிலிருந்து உயிருக்கு இருக்கக்கூடிய பந்தம், பாசம் சொன்னோம். அது 3மே பாசமா இருந்தாலும் அது ஆணவமலம் தான் உயிருக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத 4ஆம் யுத்தத்துல பார்த்திருக்கிறோம். அந்தக்கரணம் அவற்றினொன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்ச அரசு ஏற்பன் என்று அஞ்சவத்தித்தே அப்படின்னு சொன்னாரு. அந்தக்கரணம் அவற்றினொன்று அன்றுன்னு சொன்னார். அது என்ன அர்த்தம், விளக்கம் யாராவது சொல்லுங்க. அந்தக்கரணம் அவற்றினொன்று அன்று அப்படின்னு பார்க்கும்போது எதை பத்தின விளக்கம் அங்க பேசப்படுகிறது? ரசிமா சொல்லுங்க. ஆன்மா அந்த கரணம் அல்ல, அந்த 4வது. ரைட், வெரி குட், வெரி குட். ஏன் ஆத்மா அந்த கரணம் இல்லைன்னு சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? ஏன்னா அந்த கரணம் வராதே அது மாதிரியே அறியப்படுறது தவறா, கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. மனம் புத்தி எல்லாம் அதுதான் ஆன்மான்னு. ஆமா, அது ரைட். அந்த கரணம் அது ஏன் சொல்றாங்க? அந்த கரணம் ஆன்மான்னு ஏன் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நாம ஏன் அந்த கரணம் ஆன்மா இல்லைன்னு எப்படி சொல்லுகின்றோம்? எனி எதர் வசனியமா? ஓகே, ரைட், உங்க பதில் ரைட். இந்த கேள்விக்கு பதில் வேற யாராவது சொல்லுங்க. ஏன் அந்த கரணத்தை ஆன்மா இல்லைன்னு நம்ம எப்படி மறுக்கிறோம்? சொல்லுங்க, ஆர்த்தி சொல்லுங்க. ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், ரைட், வெரி குட், வெரி குட். ரஸ்தியமா உங்களுக்கு வெரி குட். அந்த கரணங்கள் சடப்பொருள் தான். அதுக்கு பிரணவம், அதுக்கு போதம் பிரணவமாம் கடத்திரையே உத்து அப்படின்னு அதை படிச்சோம். அந்த கரணங்களுக்கு அந்த கரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்ப அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு மறுத்தோம். சரி, அந்த கரணங்கள் ஆன்மா இல்லை, இறைவன் பிரணவத்தினாலே அறிவு உண்டு பண்ணுகிறார். ஏன் அறிவை இவ்வளவு மெனக்கட்டு உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னா, உயிர் அடிப்படையிலே ஆணவ மலத்துல அழிந்திருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்காக ஆன்மா சகசமலத்தை உணராதுன்னு சொன்னார். சகசமலம் அப்படிங்கிறது தான் ஆணவமலம். இதை எப்படி சொன்னார்? அதுதான் ஞான திரோதகமாய் மறைத்து கொண்டு நிற்றலான் அப்படின்னு சொன்னாங்க. அங்க
ஞான திரோதகம்னா என்ன? திரோதகம்னா மறைப்பு. ஞான திரோதகம்னா அறிவு மறைப்பு செய்து கொண்டிருக்கிறதுனால என்று அர்த்தம். இப்போ உயிருக்கு அடிப்படையிலே ஞானத்துக்கு ஞானத்தை அடையணுங்கிறது தான் நோக்கம். எல்லா சமயங்களும் அதான் சொல்லுது. ஞானத்தை சென்று அடைய வேண்டும், ஞானத்தை அடையணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஞானத்தை உயிர் அடையணும்னு வேட்கை இருக்கு, ஆனா அதையும் அடைய மாட்டுது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அது பல காரணங்கள் இருக்கலாம் என்று ஒவ்வொருத்தவங்க வெவ்வேறு காரணம் சொல்றாங்க. அதுக்கு முதல்ல சில பேர் சொன்னா ஞானத்தின் அபாவம் அப்படின்னா, உயிருக்கு ஞானம் இன்மையினாலே அதை ஞானத்தை அடைவதில்லை. ஞானம்னு இங்க சொல்லப்படுவது அறிவு. உயிருக்கு அறிவின்மை இருக்கு அப்படின்னா, அறிவின்மை என்பது இருந்ததுன்னா அது உயிரா இருக்க முடியாது. முதல்ல ஏனே சொல்லியாச்சு, அறிவின்மை என்பது உயிர்னாலே அறிவுடைய பொருள் தான். அவருக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு அறிவின்மை இருக்கு, இவ்வளவு அறிவின்மை இருக்கு, ஒருத்தருக்கு இவ்வளவு அறிவின்மை இருக்கு அப்படி சொல்ல முடியாது யாருக்குமே. அறிவுல குறைபாடு இருக்குன்னு சொல்லாமே தவிர்த்து அறிவு இன்மை சொல்ல முடியாது ஒருத்தவரை. ஏன்னா அறிவு இன்மைனாலே அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப சடப்பொருள் ஆயிடும். அப்போ உயிரை பொறுத்தளவுக்கு அறிவின்மை என்பதே கிடையாது. அப்ப ஞானத்தின் அபாவம் என்பது தப்பு. உயிருக்கு அறிவில்லை என்று சொல்ல முடியாது. யாரை பார்த்துமே அறிவில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அடிப்படையில் லாஜிக்கலாகவே இந்த கொஸ்டின் தப்பு, அந்த ஆன்சர் தப்பு. அறிவு குறைபாடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம மனத்திட்டம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்றோம் சில பேர். ஆனா அது தப்பு, ஆக்சுவலா தப்பு, லாஜிக்கலா தப்பு. கலோக்கியலா நம்ம சொல்றோம் அறிவில்லைங்கிறது அறிவில்லைன்னு அர்த்தம். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இப்போ ஞான திரோதகம் அப்படின்னா ஞானத்தின் அபாவம் அல்ல, உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவை மறைச்சு அர்த்தம் வச்சிருக்கான். அதுதான் ஞான திரோதகம்னா. சில பேர் கண்மமும் மாயையும் தான் உயிருக்கு பிரச்சனையே பண்ணுது அப்படின்னு. ஏன்னா வானமலம்னு இருக்கிறத கண்டுபிடிக்கல இந்த சமயத்தாரெல்லாம். அப்ப மாயை தான் பிரச்சனைன்ட்டான். மாயை தான் உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்றதுல முதலாளி யாரு? யாரா சொல்லுங்க. ஏகான்மவாதி. மாயை தான் அவங்க பொறுத்தளவுக்கு மாயை தான் பிராந்தி ஞானம். அதாவது இந்த இந்த விபரீத அந்த விவர்த்தனம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது, அப்படி ஒரு விஷயம். அப்புறம் நிறைய சமயங்கள் அப்படி சொல்லுது, பிராந்தி ஞானம்னு சொல்லுது. இதெல்லாம் தமோகணம்னு சொல்றாங்க. அப்புறம் அவிச்சை, அறிவு, அகங்காரம், இதெல்லாம் தான் உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் மாயை கண்மம், இது ரெண்டும் உயிருக்கு பிரச்சனைன்னா, மாயை கண்மம் உள்ளபடியே உயிருக்கு பிரச்சனை இல்லை. அது இப்பதான் ஜோதி பொருள் இப்பதான் சொன்னேன். ஒரு பொருள் உடம்பு இருக்கிறதுனால உயிருக்கு அறிவு நிகழ்த்தை தவிர்த்து அறிவு நிகழாம போகல. அப்போ அது எப்படி ஞான திரோதகம்னு சொல்ல முடியாது. ரைட். கர்மம் இருக்கிறதுனாலே ஒரு அனுபவம் ஏற்படுவதை தவிர்த்து அறிவு குறைபாடு ஏற்படல. அப்போ அதையும் நம்ம ஞான திரோதகம்னு சொல்ல முடியாது. சில பேர் இறைவன் தான் உயிருக்கு பிரச்சனையான்ட்டான், சிவசக்தி அப்படிங்கிறான். அவன் யாருன்னா நிமித்த காரண பரிணாமவாதி, சிவாத்வைதவாதி. அவன் தான் அப்படி சொல்லுறான். உயிருக்கு ஹெல்ப் பண்றவன் யாரோ அவனையே போய் வந்தா உயிருக்கு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய அறிவாளி அவன். சிவசக்தி தான் உயிருக்கே உதவி பண்ணுது, ஆனா சிவசக்தி தான் உயிருக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் அவ்வளவு பெரிய ஞானியா இருந்திருக்கான் அவன். சரி, அடுத்தது உயிருக்கு குணம். அதுன்னா சில பேர் உயிருக்கு குணம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பொருளுக்கு ஒரு குணம் தான் இருக்க முடியும். அது உயிருக்கு அறிவு தான் குணம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ அறிவற்ற குணம் உயிருக்கு இருந்ததுன்னா சடப்பொருளாக முடியும். அப்போ உயிருக்கு குணமும் கிடையாது. அப்போ உயிருக்கு என்னதான் சார் இருக்கு? உயிருக்கு அறிவு தான் சார் இருக்கு. என்ன சார் அறிவு இருக்கு? அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருக்கு சார். சார் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருக்கே, அப்போ அறிவித்தா ஏன் தெரிஞ்சுக்க மாட்டுது? அங்கேதான் சார் பிரச்சனை. அவர் தான் சகச வளர்த்து உணராது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ உயிருக்கு எத்தனை பிரச்சனை பாருங்க. வில்லன் அடிப்படையிலே நமக்கு நாமளே ஒரு வில்லனா இருக்கும். நம்மகிட்ட ஆல்ரெடியே ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒருத்தவங்க ஆல்ரெடியே நோயாளியா இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு பெரிய தடையும் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான். ஆல்ரெடியே ஒருத்தவங்க குறைபாடு உடையவர்களா இருக்காங்க, குறைபாடு உடையவர்களை போயிட்டு இன்னும் முடக்கிற அளவுக்கு ஆணவமூலம் இருக்கு அப்படிங்கிறத இந்த புரிஞ்சுக்கணும். உயிருக்கு என்ன குறைபாடு இருக்கு ஒரு சொன்னாதான் தெரிஞ்சுப்பாரு. அதுதான் அவர்கிட்ட உள்ள பிளஸ் பாயிண்ட். ஆனா சொன்னா தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மறைச்சு வைக்கிற வேலையை ஆணவமூலம் பண்ணிட்டு இருக்கு. அதைத்தான் அறியாமை செய்யக்கூடிய பொருள். அப்போ ஆணவம் என்பது ஒரு தனி பொருள் என்று நம்ம சொல்லுவோம். சூக்குவமான நிலையில இருக்கக்கூடிய உயிருடைய அறிவு மறைத்து இருக்கக்கூடிய ஒரு தனி பொருள் என்று நம்ம காட்டுவது. அதனால தான் ஆணவமலத்தை பற்றி விளக்குது. இப்போ முக்கியமான பகுதிங்க அது. அப்போ சகசமலம் என்று சொன்னது. அப்புறம் சகசமலத்திலிருந்து வெளியில வந்துட்டு போறதுக்காக உயிருக்கு சாமி கருவி கொடுத்தார். அந்த கருவி வைத்துக்கொண்டு உயிர் பல்வேறு அனுபவங்களை பெறுவதனால அது அஞ்சவத்தைன்னு சொல்லி அந்த சூத்திரம் நினைச்சு. இதைத்தான் மாயா தனுவல் அக்காம் மற்ற உள்ளம் காணாதேன் ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வியாத வன்னிதன்னை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்றடைதல் தான். அன்றடைதல் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு என்று சொல்லி உயிருக்கு
திரிமலமும் ஆணவமலம் மட்டும் இல்லை உயிருக்கு, கண்மமும் மாயம் உண்டுங்கிறோம். ஏன் அதை சொல்லுகிறார்கள்னா, இந்த கண்மமும் மாயை கொண்டுதான் இறைவன் உயிருக்கு ஆணவமலத்தை நீக்கிறதுக்காக புத்திமுத்தி கொடுக்குறார். இப்போ கண்மமும் மாயையும் வெளியில இருந்து சுவாமி கொடுத்தார். ஆகந்துகம்னு சில பேர் சொல்றாங்க. ஆகந்துகம்னு வார்த்தைக்கு இடைச்சேர்ந்ததுன்னு பொருள். இடைச்சேர்ந்ததுன்னா வெளியில இருந்து சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. வெளியில இருந்து சேர்ந்ததுன்னா தப்பு அது. ஏன்னா இல்லது தோன்றாது. உயிருக்கு அடிப்படையிலேயே எத்தனை பிரச்சனை இருக்கு நம்ம பார்த்துட்டோம். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி போறாரு. சார், எனக்கு ஏற்கனவே ரொம்ப இருமலா இருக்கு சார் அப்படிங்கிறார். சரி, இருமலா இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? நீ ஏதாச்சும் சளிக்குரிய மருந்து எடுத்துக்கோ, ஸ்ப்ரே எடுத்துக்கோ அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, எனக்கு ஸ்ப்ரேனா என்னன்னே தெரியாது, அது தெரிந்து கொள்ள முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் என்ன புரியாது அப்படிங்கிற நிலையில அவர் இருக்கிறார். அப்ப ஏற்கனவே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை அவருக்கு பயன்படுத்த முடியாத பிரச்சனை இருக்கு. அப்ப டாக்டர் என்ன பண்ணணும்? இந்த 2 பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரது வழியை பார்க்கணுமே தவிர்த்து, இதை விட்டு 3வதா நான் உங்களுக்கு ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மருந்தை உங்களுக்கு ஊசியில போட்டு அந்த ஒரு நோயை உண்டாக்கி அந்த நோய்க்கு இன்னொரு மருந்து நான் போடுறேன், அந்த மருந்தை குணப்படுத்த, அந்த மருந்து போட்ட உடனே நான் ஏற்கனவே உங்களுக்கு இருந்த ஒரு நோயும் குணமாயிடும், இப்போ நான் செலுத்தின நோயும் குணமாயிடும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேடிக்கையா இருக்கு இந்த கதை. அப்போ உயிருக்கு ஆல்ரெடியே 2 பிரச்சனை இருக்கு. என்ன? ஒருத்தர் அவர் அறிவிச்சாதான் அறிவார். 2வது அவர் அறியறது தடையும் ஆணவமலம் ஒன்று இருக்கு. அப்போ இப்படியே தானே சாமி நீக்கணும். புதுசா வெளியில இருந்து 2 மலத்தை கூட்டினார் அப்படின்னு சொன்னா சாமி ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான தன்மையுடையவர் ஆயிடுவார். போலி டாக்டர் மாதிரி ஆயிடுவார் சாமி. அப்போ எப்படி சார் அதை புரிந்து கொள்வது? சாமி வெளியில இருந்து உயிருக்கு ஆணவம் கண்மத்தை கூட்டவே இல்லை, அது ஆல்ரெடி உயிர் கூட தான் இருக்கு. அப்போ இருக்கிறதே தான் பயன்படுத்துறார். உயிருக்கு உடம்புக்குள்ளேயே இருக்கிறத வச்சுதான் சால்வ் பண்றாரு. இப்போ சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விளாதிமிர் புதின் இருக்கார். யாரும் தெரியுமா அவரு? விளாதிமிர் புதின் விளாதிமிர் புதின், கிங் ஜின்பிங், தென்கொரியா அதிபர் நினைக்கிறேன், நார்த் கொரியாவே ஏதோ அதிபர், இந்த டொனால்ட் ட்ரம்ப், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்குன்னு தனி ஃப்ளைட், அவர்களுக்குன்னு தனி வாகனங்கள் போகும். அப்போ அவர்களுக்குன்னு ஒரு தனி மருத்துவமனையே உள்ள இருக்கும். அந்த மருத்துவமனையில அவர்களுடைய ரத்தத்தை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு ரத்தம் பிற்பாடு எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா அவருக்கு ரத்தம் வேணும்னா வெளியாள் ரத்தத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அவர் நல்லா இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து ரத்த தானம் பெற்று அதை சுத்திகரித்து தயார் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்களுக்குலாம். அப்ப அவரிடத்து இருக்கிற பொருளை எடுத்து அவருக்கே சரி பண்றது, வெளியில இருந்து தானம் பெற வேண்டியதில்லை அப்படிங்கிறது மாதிரி இறைவன் என்ன பண்றார்? உயிருக்கு அனமலத்தை நீக்கணும், அதற்கு வெளியில இருந்து எதுவும் பண்ணல. அவரும் வெளியில இல்லை, அவரும் உயிருக்கு உயிராக தான் இருக்காரு. உயிருக்கு கூடவே இருக்கிற கண்ம மாயை தான் உயிருக்கு செயல்படுத்துறாரு தவிர்த்து ஆணவம் கண்மத்தை 2த்தையும் வெளியில இருந்து சேர்க்கல. இதைதான் மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடுமை போல் மம்மர் செய்து அணுவின் உண்மையின் நிலையை மறைத்து இருக்கும்னு சொல்லி சித்தியார்ல பேசியிருக்கு. இதுதான் திரிமலத்தை குளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பாடல்ல. ஒளிக்கும் விரலுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலில் ஒன்று ஒளிக்கும். இந்த வார்த்தை சொல்லல, அது என்ன அர்த்தம்? ஒன்றே இடம் ஒன்று மேலில் ஒன்னா, அதாவது ஒருத்தர் அதிகப்படியாகும் போது ஒருத்தர் டாமினன்ட் ஆவார், ஒருத்தர் டாமினன்ட் ஆகும் ஒருத்தர் குறைஞ்சிருவார், ஒருத்தர் அதிகமாக இன்னொருத்தர் குறைஞ்சிருவார். உதாரணத்துக்கு அதுதான் இப்போ புவியியலும் பொருந்துவது காண்கிறத போட்டிருக்கேன். சூரியன் அதிகமா இருக்கு, சன்னியா இருந்ததுன்னா வெளிச்சம் அதிகமா இருக்கும், இருட்டு கம்மியாயிடும். இருட்டு அதிகமா இருக்கு, உதாரணத்துக்கு சூரியனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இப்போ நைட்ல இருட்டு இருக்கு, இப்போ உங்கள்கிட்ட லைட் இருக்கு, இப்போ நான் ஒரு லைட் இங்கே வச்சிருக்கேன், இந்த லைட்னால எவ்வளவு தூரம் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? இந்த பகுதியில தான் அதை நீக்க முடியுமே தவிர்த்து வெளியில அந்த பக்கத்துல இன்னொரு 10 கிலோமீட்டருக்கு அந்த வெளிச்சம் தெரியுமானா தெரியாது. ஏன்? இருள் இங்க அடர்ந்திருக்கு. இருள் அடர்ந்திருக்கும் பொழுது ஒளி அடர முடியாது, ஒளி அடர்ந்திருக்கும் போது இருள் அடர முடியாது. அப்போ ஆனா ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்கு. அது போலதான் உயிரும் அப்படிங்கிறது கீழே விளக்கியாச்சு. அப்புறம் ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிருக்கு உயிராய், அதுதான் சொன்னார். ஏன் இருள் அடராது? உயிருக்கு 2 தன்மை இருந்தாலும் இருள் அதோடைய தன்மை இல்லை, அது அறிவுடைய பொருள் தான் அப்படிங்கிறத அதில் சொன்னார். அடுத்தது உள்ளுயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு, இது சுவாமி உயிருக்கு உயிரா இருக்கிறார். அப்படி உயிருக்கு உயிரா அறிவுதான் சுவாமி இருந்தாலும் கூட உயிர் திரிமலத்தை குளிக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப சொன்ன விளக்கத்தில் சொன்னேன். அப்போ என்ன பண்றார்?
திரிமலத்தை குளிக்கும் உயிருக்காக இறைவன் என்ன பண்றார்? அனுதினமும் உயிர்களுக்காக தன் கருணை செலுத்திக் கொண்டே இருக்கிறார். எப்படி செலுத்துறார்? ஆனமலத்துல உயிர் அழிவுகள் அறிந்திருக்கு. இதுக்காக சுவாமி நமக்காக என்ன பண்ணுறார் அனுதினமும்? யாராவது சொல்லுங்க. நம்ம ஆனமலத்திலிருந்து விடுபட்டு வந்ததுக்காக அனுதினமும் சுவாமி என்ன பண்ணுறார்? வெரி குட். என்ன செலுத்தி என்ன எடுக்கிறார்? வெரி குட், வெரி குட். எங்க செலுத்துறார்? ரைட், வெரி குட், வெரி குட், ரைட். வசந்தியமா சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? அவத்தை. சரி, கிட்டத்தட்ட நாட் பேட், ரைட். சொல்லுங்க ஆர்த்திமா, சொல்லுங்க. அவஸ்தை. சரி, அதை எப்படி டெக்னிக்கலா எப்படி சொல்லலாம்? அவஸ்தைங்கிறது சரிதான். திருவள்ளுவர் ஒரு ஐயா டெக்னிக்கலா எப்படிங்க? அது ஆல்ரெடி அந்த ஆன்சர் ஏற்கனவே சொன்னீங்க. அதே ஒரே கேள்வி, வேற வேற பதில் ஒண்ணுதான். ஆனமலத்துல இருந்து உயிரை வெளியில கொண்டுறதுக்கு அனுதினமும் சுவாமி செய்வதாக சொல்லப்பட்டது என்ன? சொல்லுங்க. இல்ல, அது கிரியா சார்ந்த சொல்றோம். அனுதினம் சாமி என்ன செய்யறாரு நமக்குன்னு நான் கேட்டேன். கீழே ஆன்சரே சொன்னீங்க. கீழே ஆர்த்தி சொன்னாங்க அந்த ஆன்சர். வேற ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த ஆன்சர் வந்துச்சு. அந்த கேள்வி கேள்வியா? இந்த பிரணவம் சொல்லியிருந்தீங்க. பிரணவம் நாதமொழி. பிரணவம்னா எப்படி கரெக்டா சொல்றீங்க இந்த ஆன்சரை? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன் எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன்னா, கீழே ஆர்த்தியம்மா சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற வரணும். இல்லை, பிரணவம் தான். உயிர்க்கு இறைவன் ஆனமலத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு சாமி என்ன பிரயத்தனப்படுறார்? தன் திருவருளாலே, அதான் திருவருளாலே போட்டு எடுக்கிறாருன்னு ஐயா சொன்னதாரி அந்த சரின்னு நான் சொன்னேன். திருவருளாலே பிரணவத்தின் மூலமாக அந்த அந்த கரணங்கள் அதை கொண்டு இழுக்கிறார் உயிரை பிடிச்சி. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அது என்ன உதாரணம்? இப்போ வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கிணத்துல என்ன மாட்டிருக்கும் மேல? கிணத்துல என்ன புள்ளியா பேரு? எங்க ஊர்ல நாளா கப்பின்னு சொல்லுவோம். கப்பின்னு சொல்லுவோம். உருளி, உருளை, சகடை, சில இடத்துல சகடைம்பாங்க, ராட்னம் சொல்லலாம், அதுன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் கப்பின்னு பேர். ஆக்சுவலா அறிவியல் புத்தகத்துல கப்பின்னு இருக்கும். சரி, அதை கிணத்துல போட்டிருப்பாங்க. அது உள்ள போட்டு அது உள்ள எண்ணத்தை போட்டு இழுப்பாங்க. கயிறு போட்டு இழுப்பாங்க. கீழே கிடக்கிற ஒரு பொருளை கட்டி மேலே இழுக்கணும்னா கயிறு கட்டி இழுக்க வேண்டியிருக்கு. கொடி எப்படி ஏத்துறாங்க? கொடி சீலையில கயிறை கட்டி அந்த ராட்டினம் மாதிரி மேலே, ராட்டினம் இருக்காது, அதில் ராட்டினம் மாதிரி ஒரு கொக்கி இருக்கும். அந்த இடத்துல இந்த கொக்கியில் இந்த கயிறை கட்டி கயிறை பிடிச்சி கீழே இழுத்தாங்கன்னா கீழே இருக்கிற அந்த கொடி சீலை மேலே போகுது. இதே வேலை தான் சுவாமி செய்கின்றார். அதை சொல்றதுக்காக தான் கொடி கவி பாடுறார். இந்த கொடி என்கின்ற கொடியேற்றுதல், துவஜாரோகணம் என்கின்ற அந்த கிரியையினுடைய தாத்பரியமே அனுதினமும் உயிரை ஆணவ மலத்திலிருந்து உயிரை இறைவன் வெளியில எடுத்து கொண்டுகிறார், அவத்திலே கொண்டு வருகின்றார், நனவுல கொண்டு வந்து நிறுத்துகின்றார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் கோயில்ல தாத்பரியம்னு எழுதி காட்டப்படுகிறது. கிரியை என மருவும் யாவும் ஞானம் கலத்திற்கு அப்படிங்கிறார். திருவிழாக்கள்ல பார்த்தோமா கொடியேறும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த கொடி சீலையில ரிஷபம் மறைஞ்சிருக்கும் சிவாலயத்துல. அந்த ரிஷபம் யாரு? ஆத்மா. ரிஷபம்ங்கிறது ஆத்மா தான். ஆத்மாவை தான் குறிக்குது. பசு. கொடியை இழுக்கிறது பதி. எதன் மூலமா கட்டி இழுக்கிறார்? கொடி எதெல்லாம் கட்டி இழுக்கிறாங்க? கொடி கயிறுல கட்டி இழுக்கிறாங்க. கயிறுல கட்டி இழுத்தாலும் வெறும் கயிறை மட்டும் இழுக்கிறாங்க. அது ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் தான் கொடி கம்பம்.
இந்த கொடிக்கம்பம் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கொடிக்கம்பம் தான் சுவாமி பதியை குறிக்குது. கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு அது மாயா காரியமான கருவிகளை குறிக்குது. கட்டி இழுக்கக்கூடிய அந்த இழுக்கும்போது அறிவுடைய பொருளாக சுவாமி இருக்கிறார். அதில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கொடி சீலையில் பசு வரையப்பட்டிருக்கு, ஐ மீன் இந்த ரிஷபம் வரையப்பட்டிருக்கு. அப்போ யாரு கீழே இருந்து மேலே போறா? சாமி போல. கீழே இருக்கிறது உயிர் தான் கீழே இருந்து மேலே போய் கொடியா பறந்துட்டு இருக்கு மேலே. அதை என்ன சொல்றோம் நம்ம? ஆணவ மலத்திலிருந்து உயிர் கீழே இருந்து மேலே செல்வது. அதுக்கு என்ன அவத்தையின் பேரு? என்ன அவத்தை? அதுக்கு பேரு மேலால் அவத்தை. இந்த மேலால் அவத்தையத்தை கொடி ஏத்துறது அப்படிங்கிறதுல கோயில்கள்ல காட்டி கொண்டிருக்கிறார்கள் திருவிழாக்கள்ல. அதுதான் சே உயரும் தின்கொடியான் என்று அழகா சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமானார். சே உயரும் தின்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்தவன் பால் நாவியலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலங்கள் கோயில் வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியீரும் கருங்குவலை கருணைதல் கண் காட்டும் கழுமலமே. ஞானசம்பந்த தேவாரத்தில் சே உயரும் தின்கொடினார். சே உயரும். சே என்பது பசு, ரிஷபம். அது இங்கேருந்து கீழிருந்து மேலே ஏறுவது. ஆணவ மலத்திலிருந்து உயிர் மேலே எழும்புகிறது. கணவனில் இருந்து கொண்டு பெருமானை அறிவது. இறைவன் உயிருக்கு அறிவாக இருந்து கொண்டு அறிவு நிகழ்த்துக் கொள்வதற்காக மாயா காரியத்தை கருவிகளை கொடுக்கின்றான். அதே சமயம் வெறும் மாயா கருவிகளை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும் மாயாகரியான கருவிகளை மட்டும் வைத்துக் கொண்டா செயல்பட முடியாது. ஏன்னா உயிரை ஏற்கனவே சடத்தன்மையோட தான் இருக்கு. கொடுக்கப்பட்ட கருவி சடக்கருவியா இருந்தா அது ஒன்றும் பயன்படாது. அப்போ அறிவுடைய பொருளாக இருக்கிற சுவாமி அறிவை இருக்கக்கூடிய அறிவு குறைபாடு இருக்கக்கூடிய உயிருக்கு அறிவு நிகழ்த்துவதற்காக தன்னுடைய திருவருளாலே அந்த உயிரை ஆனமலத்திலிருந்து பிடிச்சி வெள்ள இழுக்கிறது. அதுதான் கொடியேற்றுறதுங்கிறது தாற்பயம். அப்படிங்கிற ஞான விளக்கத்தை அந்த பாடலை சொல்லி சுவாமி இந்த முதல் பாடலை செய்யறாங்க. உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே என்று சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். விளங்குச்சா எல்லாருக்கும்? பாடல் விளங்குச்சா? ரைட். சொல்லுங்க, சமசமா சொல்லுங்க. ஐயா, ஒரு சந்தேகம். அதாவது நம்ம அறிவிக்கிறோம், ஆனா சில நேரம் நல்லா புரியலாம், அதனால அதை மறந்துடுறோம். அதுவும் அறிவு குறைபாடு. ஆமா, அறிவிக்க அறிதலானும் மருந்தவை மறத்தலானும்னு இருக்கேன். அறிந்தது மறக்கிறது நம்ம பிரச்சனை தான். நம்ம பயிற்சி இல்லைன்னா மறந்து போயிடும். அதுல சார்ந்தே இல்லைன்னா மறந்து போயிடும். வேற சாரும் போது வேற சாரம் வந்துடுது, அது நினைத்து மறந்துடுது. வினைப்பயனானதான் எடுத்துக்கலாம். வினைப்பயன் தான் எல்லாத்துக்குமே வினைப்பயன் சொல்லி தப்பிச்சிட முடியாதுல்ல. சாமி சூழல் அமைச்சாச்சு. சைவஸ்தான வகுப்பு படிக்கணும்னு சூழலுக்கு விரும்புனீங்க, சூழல் அமைச்சிட்டார், நேரமும் கொடுக்குறார். அப்புறம் இதுக்கு மேலே என்ன வினைப்பயன் சொல்லிட முடியும்? அப்போ நம்ம படிச்சே ஏறல அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்காம தானே நமக்கு ஏறாம இருக்கு. வீட்டில் போய் பயிற்சி பண்ணாதது தான் நமக்கு ஏறாம இருக்கு. அப்போ நீங்கள் படிக்க வந்தாச்சு, படிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, கேள்வி கேட்ட பதில் சொல்றீங்க, ட்ரை பண்றீங்க. அப்போ உங்களால் முடியாதுன்னு ஒன்று கிடையாது, முடியுது. அப்போ சுவாமி சூழலை தான் அமைப்பார். அதற்கு மேலே நம்ம செய்யாம இருந்தாதான் நம்ம கிட்ட பிரச்சனை. கண்மத்தை கூட்டுவது என்பது என்ன? சூழலை அமைத்தல் தான். முழுக்க முழுக்க சாமி மட்டுமே காரணமா இருக்க மாட்டார். உயிர் அதுல என்ன செய்யறது அப்படிங்கிறது நாமளும் பண்ணணும், நாமளும் முயற்சி பண்ணணும். அதனால நாம இதுக்கு மேல சாமி வினைப்பயன் உட்கார முடியாது. நாமளும் முயற்சி பண்ணணும். ஊழையும் உட்பக்கம் காண்பர் ஒழுங்கின்றி தாராது உணர்த்துபவர்னார். அதனால இந்த திருக்குறள்ல அது 2 குறள் ரொம்ப விசேஷமான திருக்குறள். ஒரு குறள்ல ஊழ விட வலியுடையது எது எதுவே கிடையாதுன்றார். ஊழில் பெருவழி யாதுல வேறொன்றும் முந்தினும் முயன்றினும் தாம் முந்திருமேன்னார். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கண்மவினை விட வேற ஒண்ணு பெருசு கிடையாது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் கண்மம் வந்து அங்க நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே திருக்குறள் சொல்றார். அதே இன்னொரு திருக்குறள் சொல்றார், உழையும் உப்பக்கம் காம்பர் உழைவின்றி தாழாது ஊங்கற்றுபவர்னார். அது சலிக்காம உழைத்து கொண்டே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஊழ் கூட ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவரே தான் சொல்றாரு. அதை இப்போ ஊழ் எல்லாத்துக்கும் முன்பாக வந்து நிற்கும் தான் நம்முடைய கண்மம். ஆனா எனக்கு இதுதான் வேணும்னு தீர்மானிச்சு நோக்கி ஓடும் பொழுது இவன் இதை நோக்கி ஓடுகின்றான். அப்போ கண்மத்தை குறைக்கிறதோ இல்லை கண்மத்தை வேலை செய்யறதுக்கு நிறுத்துறதோ சாமி வந்துவார். நம்ம முயற்சியை பண்ணாமல் நம்ம மறந்துடுது, நம்ம கண் பையன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் கேட்கறதுக்கான டெக்னிக்கலான பதிலாக நான் சொல்கிறீங்க வரணும்ல, உங்களை சொல்கிறத எழுதி நடத்திக்கிறதுக்கு டெக்னிக்கலான பதில் சொன்னேன். நல்லது ஐயா. முன்னோடு ஐயா ரொம்ப பேசிக் தான். பிரணவம் கொண்டுனா அகர உள்ள மகரம் கொண்டு அகாரத்தை கொண்டு மனம் புத்தி அங்காரம் சித்தம் நாத உளவடிவம்னு படித்தோம் 4ஆம் சூத்திரத்தில். அந்தக்கரண ஆன்மவாதம் அந்த பகுதி எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். அதில் விரிவாக நடத்திருக்கேன். அந்த நாதத்தை அகாரத்தினாலையும் மனம் புத்தி சித்தம் இதனாலையும் அகார உகார மகாரத்தினாலையும் சித்தத்தை விந்துனாலையும் புருடதத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய உளவடிவத்தை நாதத்தினாலையும் கட்டுப்படுத்துகின்றார். இந்த 4-5 கருவிகளையுமே பஞ்ச காரண கடவுளர்கள் ஆகிய சதாசிவர், மகேஸ்வரர், உருத்ரர், திருமால், பிரம்மா இந்த 5 பேரால இயக்குறார். இந்த 5 அருடைய பொருள்களாகிய ஆத்மாக்களையும் கூட ஆத்மா கலவர்களையும் கூட திருவருள் இயக்குகிறதுன்னு சொல்லி அங்கே நடத்திருக்கேன். நல்லது. இன்னொரு கடைசியா ஒன்று சொல்லி ஐயா, நீங்க எத்தனை வேணாலும் கேளுங்க. ஏன் தவிர நீங்க கடைசியில சொல்லணும், எத்தனை நாளும் கேளுங்க. நீங்க கேட்கறீங்க, சொன்னதா இருக்கேன். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. இல்லையா, போட்டி பகருடைய கடைசியில நீயும் நானும் ஒண்ணுதான், ஏன்னா நீயும் அனாதியும் நானும் அனாதி, அது ஆதியா இருந்தது. ஆனா நீ கொஞ்சம் முன்னாடி எடுக்கும் போது இல்ல வேற வேறதான் அவரே அந்த அது ரெண்டுக்கும் ஒரு ஒரு டெபினைசேஷன் இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு ஒரு பேசிக்கா தெரியாது, அறிவித்தா தான் அறிவிக்கும். அது ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்க மாதிரி தோணும். அதில் கான்ட்ரவர்சி இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதுல எந்த வகையில் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் நான் 1990 வருஷம் நான் பிறந்தேன். சரி வேணாம் என்ன விட்டுருக்கேன். 2022 எனக்கு பையன் பிறந்தான். 2022 எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வாங்கணும். ரெண்டுமே உயிருடைய பொருள் தான். என் பையனா உயிருடைய பொருள் தான், நாய்க்குட்டியும் உயிருடைய பொருள் தான். ரெண்டும் அப்போலேருந்து ஒன்றா தான் இருக்குது. ரெண்டுமே ரெண்டுமே சாப்பிடும், ரெண்டுமே தூங்கும், ரெண்டுமே விளையாடும். ஆனால் ரெண்டும் ஒன்றா இல்லை. இல்லை. ஏன், எதனால இல்லைங்கிறீங்க? அறிவுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ அறிவுடைய பொருள்ங்கிறதுல ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஒரு மழை வருது, ஒரு மனிதனும் ஒரு நாயும் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல. மழை வந்துருச்சு, அந்த இடத்துல ஒரு படகுல இருந்துச்சு. இப்போ யார் இப்போ மழை பெய்யுதுன்னு ஒதுக்குவாங்க போய்? அந்த விளையாடுகின்ற மனிதனும் அந்த நாயும் போய் ஒதுங்குவாங்க. அந்த குடகல்ல போய் ஒதுங்காது. ஏன்? அது சடப்பொருள், அது அறிவு இல்லை. இவங்க ரெண்டும் அறிவுடையவங்க தான். அப்போது மழை வந்தால் ஆபத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிற அளவுக்கு 2 பேருக்குமே இது இருக்குது நினைச்சிருவோம்னா அப்போ 2 பேரும் அறிவுடையவங்க தான். ஆனால் அறிவுடையவங்க தாங்கிறதுலாம் 2 பேரும் ஒன்றா கிடையாது. 2 பேர்லேயும் அறிவுல வித்தியாசம் இருக்குது. அதுபோல் இறைவனும் உயிரும் அறிவுடைய பொருள் தான். ஆனால் இறைவனை போன்ற அறிவுடையது அல்ல உயிர். அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு உடையது, அதனால குறை அறிவுடையது. அதனால் ஒரு கேட்டகரி தான், ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் உயிருக்கும் சுவாமிக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி ஐயா, தெரிச்சிட்டோம். சரி, இந்த முதல் பாடல வேற இருக்கா சந்தேகம் இருந்துச்சா? சந்தேகமே இல்லையா? சந்தேகமே இல்லைன்னாலும் அதுவும் எனக்கு சந்தேகமாயிடும் ரொம்ப. சரி, சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன சொல்லிருக்கீங்க? என்னது சொல்லியிருந்தீங்க? கொடிக்கிறது ஆத்மாவோடும் ஆமா, அதை நம்ம அங்க சொல்லலை. இந்த கொடிக்கவிங்கிறதுனால நம்ம அந்த உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறோம். இந்த பாட்டே கொடிக்கவி தானே. கொடிக்கவி தானே. சரி, இது நூல் கொடிக்கவி நூல் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதனால கொடிக்கவி, கொடி உதாரணம். கொடி ஏன் ஏற்றப்பட்டுகிறது அப்படிங்கிற விளக்கத்தில் கொடி கட்டினனே, உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே இருக்கு பாட்டுல. உயிர் அருள் கூடுவதற்கு கொடி கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கொடி கட்டுவது என்பது ஓமை முகமாக உயிர் ஆணவமலத்திலிருந்து ஞானத்தடைவது அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த இது அப்படிங்கிறத சொல்றேன். விளங்குதுங்களா? விளங்குச்சா எல்லாருக்கும்?
அடுத்த பாட்டுக்கு போலாமா? ரைட். எங்க வீட்டுல 10 நாள் ஆகுது சிலிண்டர் காலி. எங்க வீட்டுல 10-15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, 20 நாளே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிலிண்டர் புக்காகவும் மாட்டது, கிடைக்கவும் மாட்டது. இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால அடுப்பு போட்டுக்கிட்டு தான் புகைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுப்புல தான் எரியுது. கரெக்டா இங்க நம்ம கீழே உட்காந்துருக்காரு, எங்க வீட்டு போர்வையோட கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க போட்டு. ஒரே புகை ஃபுல்லா உள்ள வருது, கண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை கண்டு அப்படி மூடிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு கேட்கறது. அடுப்புல இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அடுப்பு வெளியில புகை அந்த பக்கம் வந்து எட்ட வந்துடும். சரி, புது எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, புது நம்பர்ல ட்ரை பண்ணுங்க. அப்படியா? அது புக்கான மாதிரி காட்டும். அது வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் அது வந்து ஓடிபி எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அடியேருக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அதான் சால்வ் பண்ணேன். கொஞ்சம் புது நம்பருங்க. சரி, என்னன்னு தெரியல. 10 நாளுக்கு மேல புக் பண்ணியாச்சு, வரவும் இல்லை, எதுவும் பண்ணல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அப்படியே இருக்கு. சரி, நான் அதுல இறங்க இல்லை. அவங்க ஒரு 15 நாள் ஆகுங்க ஐயா. 15 நாள் ஆகும் பாருங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஓடிபி பாத்துருங்க. சரி, செஞ்சிரும். ஏன்னா ஐயா அவங்களோட இதுக்கு இந்தியன் நம்பர் தான் ஐயா. இது எந்த இந்தியன் தான், எங்களுக்கு இந்தியன் தான். அடியே ஒரு நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, நிச்சயம் அனுப்புங்க, நான் பேசுறேன். நல்லது ஐயா. அடுத்தது ஆப் வழியா நீங்க பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கிறீங்க. ஆப் வழியா நீங்க பண்ணீங்கன்னா உடனே 2 நாள் கிடைக்கும். அந்த பிரச்சனை இருக்குது. இந்தியன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது வழியா டிஎஸ்சி நம்பர் வரணும். உங்களுக்கு டிஎஸ்சி நம்பர் வந்தா உடனே போய் எடுத்துக்கலாம். டிஎஸ்சி வந்துச்சு ஒரு 2 நாள்ல டிஎஸ்சி நம்பர் 4 டிஜிட்ல வரும். இதுல அதே பிரச்சனை தான் இருக்கு. சரி, அப்ப நான் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு அதை என்னன்னு பார்த்துடுறேன். சரி, புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. 10 நாள் தான் அழிச்சு ஆகுங்கிறதுன்னு சொல்லிட்டாங்கிறதுனா நானும் அமைதியாக விட்டாச்சு. இருக்கிறதுக்கு ரொம்ப நீண்டுகிட்டே இருக்கு, ஒன்றும் தீர்வே இல்லாத மாதிரி நீண்டு போயிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்க்கவே இல்லை நானும். சரி, பார்ப்பேன். முதல் பாடல் தான் உங்களோட டீட்டெயிலாக இருக்கு. அடுத்தடுத்த பாடலில் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெரிய ஒன்றும் விளக்கங்கள்லாம் உடைய பாடல் இல்லை, கொஞ்சம் எளிதாக இருக்கு. எளிதாக அது விளக்கம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு இதெல்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கோங்கிறதுனால நமக்கு ஒரு சிம்பிளா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியேது இரவேது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் குடி அப்படின்னு பாட்டு. பொருளாம் பொருளே, இந்த பாட்டோடைய அடிப்படை கருத்து என்னன்னா, இறைவன் இல்லாம இந்த உலகத்துல யாருக்கும் எந்த மதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான். கீழே உயிர் தான் எடுத்து அறிகிறதுன்னு சொல்லும் பொழுது இந்த கீழே நம்ம அதை படித்தோம். எங்கே படித்தோம்னா 6ஆம் சூத்திரத்தில் இறைவனை பற்றி வரையறுத்து பார்க்கும் பொழுது 6ஆம் சூத்திரத்தின் முதலிய பொருள் என்ன? சத்தும் அசத்தும் வரையறை செய்து உணர்த்துதல் படித்தோம். அதில் சத்து பற்றி அசத்தை பற்றி வரையறுக்கும் பொழுது அசத்தரியாய் கேள்வின்னு சரியான பதம் பாட்டு. சத்தை பற்றி வரையறுக்கும் பொழுது அதில் 5 அதிகரண பாட்டு இருக்கும். வாக்குமனாதீதன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இறைவன் இல்லைன்னா உலகத்துல வேற எந்த பொருளுமே செயல்படாது அப்படிங்கிறத நம்ம அந்த அதிகரணங்கள்ல நம்ம பார்ப்போம். முக்கியமா அதுல 4ஆவதா வரக்கூடிய சிவ சமவாதி சிவாத்வைதவாதி அவங்கள பின்னாடியே வர சொல்றேன். அவங்களுடைய கருத்தை சொல்லும் பொழுது இறைவனே எல்லாமும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமலே கூட உயிர் வாழ முடியும் அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மறுத்து இறைவன் என்கின்ற ஒருவன் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த பொருளுமே இருக்க முடியாது. அதாவது இறைவன் அருள் கொடுக்கலன்னா உயிருக்கு அறிவுடைத்தன்மையே உண்டாகாது. உயிருக்கு இறைவன் அருள் பண்ணலைன்னா உயிர் தான் இருப்பதே அறியாது, இறைவன் இருப்பதே அறியாது. அறிய வேண்டியவன் உயிராகவே இருந்தாலும் அந்த அறியக்கூடிய தன்மை இருக்க உயிருக்கு அறிவிக்க வேண்டிய சாமி தான் என்பதனால அவன் அறிவிக்கலன்னா யாரும் யாரையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இறைவன் இல்லைன்னா அது நடக்காதுங்கிறத கேட்கிறார், கேள்வி மூலமாக சொல்றார். பொருளாம் பொருள் ஏது, பொருள் ஆகும் பொருள் ஏது அப்படின்னு அதை பார்த்திக்கணும். பாட்டில் மாற்றக்கூடாது, அப்படிதான் பொருள் பண்ணணும். பொருளாகும் பொருள் மொத்தம் அடிப்படையிலே 3 பொருள் இருக்கு நம்ம சொல்லுகின்றோம். அது 5ஆக இருக்கிறோம். இதுல பொருளாக வேண்டிய பொருள் என்ன? சிவருமான். அவர் தான் நித்திய பொருள், அவர் தான் அனுபவிக்கத்தக்க பொருள். மற்றதெல்லாம் உயிர் அனுபவிக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் அது கூட முத்தி நிலையில
தன்னிலை கெட்டுத்தான் அறியும். பாசம் இருந்ததுன்னா ஒன்றும் அனுபவிக்க முடியாது. அப்போ பொருளாகும் பொருள் ஏது போதேது, இந்த இடத்துல போது அப்படிங்கிறது திருவருளை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஏன்னா இறைவன் சூரியன் என்று உருவகப்படுத்தப்படுகின்றான். சூரியனை கொண்டு தான், சூரியனுடைய கதிரை கொண்டு தான் பொழுது இங்க இது காலையில, இது மாலையில, இது மத்தியானம்னு சொல்லப்படுகிறது. அதே உருவகத்தில் வரும் பொழுது இறைவன் பதி அவருடைய திருவருளால் தான் உலகத்துல நடக்குது. அதனால இந்த கதிர் என்பதை பொழுது என்று சொல்லி அதற்கேற்ப திருவருள் என்று சொல்கிறார். இது உவமை உருவமாக கொண்டு போகணும். அப்போ போது அப்படிங்கிறது பொழுது என்ற சொல்லல் அடிப்படையில் திருவருளை குறிக்குது. இறைவனை சூரியன் சொன்னாக்க பொழுது திருவருள். அவ்வகையில போதேது திருவருள் ஏது முதல்ல. ஏன்னா சக்தி தத்பர யோகிகள்னு சொல்லி சாக்த நிதி சைவ சமயம் தமிழ்நாட்டில் மிக பெரிய நிலையில வளர்ந்து நிற்கிது. இன்றைக்கு இது சாக்தம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் மராட்டியருடைய காலகட்டம். அப்போதான் அவங்க இந்த கௌள தேச பிராமணர்கள், மராட்ட தேசத்து பிராமணர்கள்லாம் இங்கே ரொம்ப வந்து இந்த சாக்த வழிபாட்டை ரொம்ப பரப்புனாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த அபிராமி அந்தாதி எல்லாம் எழுந்தது தமிழில். அம்பாளை தனித்து ஏற்றக்கூடிய ஒரு நிலை, தனித்து ஏற்ற நிலையாக இருந்தாலும் கூட அவள் சுவாமியிலிருந்து வேறுபட்டவள் என்றோ சுவாமிக்கு அடங்காதவள் என்றோ அது அபிராமி அந்தாதி காலத்தில் வளரல. அதுக்கப்புறம் இன்னும் சாக்தம் விரிவடைய சிவருமானை விட அம்பாள் தான் பரதேவதை, அவள் தான் எல்லாவற்றையும் செய்கின்றாள், திருவருள் தான் எல்லாத்தையும் செய்கின்றது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு போகிறாங்க. இதை நம்ம 2 இடத்துல மறுப்போம். இருவரும் நடந்து எற்கு என்பயன் அப்படின்னு கேட்பார் மகாவிஷ்ணு. திருவருளும் அம்பிகை தான் பெண்மயமானது, ஆத்மாவும் பெண்மயமானது. அப்போ ஒரு பெண்ணும் சேர்ந்தா இன்பம் அனுபவிக்க இயலாது, பெண்ணும் ஆணும் சேர்ந்தாதான் இன்பம் அனுபவிக்க இயலும். அதனால பதியாகிய தலைவனோடு ஆத்மா சேர்ந்தாதான் இன்பம் உண்டாகும் என்று சொல்லி இருவரும் நடந்து இருக்க என்ப என்று சொல்லி அம்பாள் சாக்தத்தை மறுத்திருப்பாங்க. அப்போ போதையது அம்பாலே கிடையாது, சுவாமி இல்லைன்னா, அறிவு இல்லைன்னா சக்தி இல்லை அப்படிங்கிறது விளக்குகிறார்கள். கண் ஏது, கண் என்பது உயிரை குறிக்கக்கூடிய பொருள். ஏன் அப்படின்னா கண்ணுன்னா அதுதான் அறிவிக்கக்கூடிய பார்வை உடைய பொருளாக இருந்தாலும் சூரிய ஒளி இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ அதில் உயிர் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் இறைவன் அடல் பண்ணலைன்னா பார்க்க முடியாது. அது மாதிரி கண்ணுன்னு உயிரை உருவப்படுத்தினாங்க. அப்போ பொருளாம் பொருள் அப்படிங்கிறது சிவருமான், போது அப்படிங்கிறது திருவருள், கண் என்பது உயிரை குறிக்குது. பொருளாம் பொருள் ஏதுன்னா இப்போ சிவருமான் இல்லைன்னா சிவருமானே கிடையாது அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல சிவருமான் இல்லைன்னா திருவருள் கிடையாது, சிவருமான் இல்லைன்னா உயிர் கிடையாது, இதெல்லாம் சரி. இப்போ பொருளாம் பொருள் ஏதுங்கும் போது சிவருமான் இல்லைன்னா சிவருமான் இல்லையா அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. சிவருமான் இல்லைன்னா அவர் அறிவிக்கக்கூடிய அனுகிரகம் பண்ணலைன்னா உயிருக்கு சிவருமான் இருப்பதே உயிர் அறியாது. அப்போ கூட உயிருடைய குறைபாட்டை தான் இங்கே சொல்றமே தவிர்த்து இறைவன் இல்லைன்னா இறைவன் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, இருளாம் வெளியேது, இரவேது. இருளாம் வெளி, இருளிலிருந்து வெளியாகக்கூடிய சகல நிலை, திரும்பவும் இருள், அதாவது இந்த கேவல நிலை, கேவலம் சகலம் என்று மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லது தூக்கம் நனவு கனவு என்று மாறி மாறி இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைகள், இது எல்லாமே. அப்போ இருளாம் வெளியேது, இரவேது, இதெல்லாம் ஏது சாமி கொடுக்கலன்னா, அருளாளா நீ புறவா வையம் எல்லாம், நீ புறவு வையம், நீ புறவு ஆவையம் எல்லாம்னு அது பிரிக்கணும். அதாவது நீ உன்னால புறக்கப்படுகின்ற இந்த உலகத்துல நீ இல்லைன்னா இதெல்லாம் ஏது அப்படிங்கிறத உலகத்துக்கு காண்பிப்பதற்காக நீ அறிய கட்டினேன்னு. நீ அறியன்னா நான் மனசறிஞ்சு சொல்றேன், நீ அறிய சொல்றேன், கடவுள் அறிய சொல்றேங்கிறாங்கல்ல சாட்சி சொல்லும் பொழுது, அது மாதிரி சுவாமியை முன்னிட்டு கொண்டு சொல்கிறார். நீ அறிய, இறைவனை நோக்கி உன்னை சாட்சியாக வைத்து உன்னுடைய சன்னதியில் உன்னுடைய கோபுர வாசல்ல நான் அந்த கொடியை ஏற்றுகின்றேன், நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எது கிடையாது என்பதை சொல்லி நான் அந்த கொடியை ஏற்றுகின்றேன்னு சொல்லுகின்றார். இங்க 5 பொருள் சொல்லப்பட்டிருக்கு. பதி, திருவருள், பசு, இருள், அனோமலம், வெளி, அது திரோதானம் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா 5 பொருட்கள், திருவேந்திரத்தில் இருக்கக்கூடிய 5 பொருட்களையும் இதில் காண்பித்து இது எதுவுமே இறைவன் இல்லைன்னா உயிருக்கு அனுபவத்துக்கு வராது என்பதை சொல்லி நீயே சாட்சியாக இந்த கொடியை நான் ஏற்றுகின்றேன் என்று சொல்றார். சுவாமி தான் சாட்சி இந்த உண்மைக்கு அப்படின்னா. ஞானசம்பந்த பெருமானார் மதுரையில் பதிகம் பாடுறார். முதல்ல 3 வாதம் நடக்குது, சுரவாதம். சுரவாதத்தில் ஞானசம்பந்தர் வெற்றி கொண்டார். 2வது நாங்கள் அனல்வாதம், நெருப்பு தீ அனல்வாதம் செய்ய விரும்புகின்றோம்னு சொன்னான். சரின்னு சொல்லி இருவரும் உண்மைகளை எழுதி போடுங்க
அப்படின்னு சொன்னாங்க ராஜா. உடனே ஞானசம்பந்த பெருமான் முதல்ல தன்னுடைய பதிகத்துல ஏடு சாத்தி பார்த்தார், கை சாத்தி பார்த்தார். திருநள்ளாறு பெருமானுடைய பதிகம் வெளிப்பட்டது. உங்க சுவாமி ஏற்கனவே வந்து பாடின பதிகம் பச்சை பதிகம் அதுன்னு சொல்லி கொண்டுருவாங்க. போகமார்த்த பொன்மலையால் தன்னோடும் பொன்னகல நாகமார்த்த நம்பெருமான்னு பாடின பதிகம். உடனே அதை எடுத்து அங்க ஒரு பதிகம் பாடினார், கையில ஏட்ட எடுத்து வச்சுக்கிட்டு தளிரில வளரோலி மெளிர்மை அப்படின்னு பாடினார். அதுல வெளிர் நளிர் ஈல வளரோலி நல்லாரதம் நாமம் வெளிரியில எரியினில் இடிநீவை பழிதிலை மெய்மையே அப்படின்பா சுவாமி. இதெல்லாம் சான்று அகச்சான்று சம்பவம் நடந்தது. அப்ப திருநள்ளாறு பெருமானுடைய நாமத்தை இந்த நெருப்புல போட போறேன், இது பழுதெல்லாம வெளில வர போகுது, இது மெய்மைன்னு ஒரு பதி அங்க பாடினார். அதுக்கப்புறமா நெருப்புல போட்டார், அது பச்சை அவையா மாறுனுச்சுன்னு தெரியும். அப்புறம் சமணர் போட்டா சமண ஏடெல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்புறம் தோத்து போயிட்டான். உடனே நாங்க முறையில் ஒரு முறையாவது வெல்லுவோம், நாங்கள் 3வது வாதம் செய்ய விரும்புகின்றோம்னு கேட்டாங்க. உடனே எப்போன்னா நான் தீயில் தோத்தோம் அனலில் தோற்றோம் புனலில் ஜெயிப்போம்னு சொன்னான். சரி அந்த வாதத்தை வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி ஞானசம்பந்தனும் வந்தா. அப்பதான் குறைச்ச நாயனார் உள்ள வந்து இப்படியே தொடர்ந்து கொண்டே சொல்லுகிறது, நீங்க தோக்கவும் ஆசைங்கா துணிவிலர் அப்படின்னு சொல்லி, உலகத்துல ஜெயிக்கிறதுல எல்லாருக்கும் ஆசை இருக்கும், தோக்கிறதுல ஆசை இருக்கிற வரையால் நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லுறாரு. அதனால அடுத்த அறையில் தோத்துட்டா திரும்ப வேற பந்தயம் வருவேன், அதனால இப்பவே அதுக்கு தீர்வு பண்ணுவோம். என்ன பண்ணிக்கிறேன்னா நாங்க தோத்தோம்னா கழுவேறோம். சரி ஓகே அப்படின்னு ராஜா கூட இப்ப வருத்தப்பட்டார். என்ன இது யோசிக்காம பேசுறீங்களே, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா, இவ்வளவு பெரிய பந்தயம் வேணுமா அப்படின்னா, இல்ல இல்ல நாங்க கழுவேறது உறுதின்னு அவன் சொன்னான். சரிட்டு உடனே எல்லாரும் வைகை ஆற்றுக்கு வந்தாங்க. சுவாமி பதிகம் பாடினார், 12 பாடல் பாடினார். வாழ்க அந்த நிர்வாணவராணி நம் வீடு தன்மணல் வெந்தனம் உங்க ஆழத்தியது எல்லாம் மரணாமே சொல்க வைகம் தேர்தல்களை அறிய காட்சியறதா தங்கை சரி அறியர் அப்படின்னு பாடினார். ஆட்பால் அவர் கருளும் மன்னமும் ஆதிமான்பும் காட்பாலா புகில் அளவில்லை இவை கிறக்க வேண்டாம், இந்த காட்பால் என்று இவை கேட்கத்தக்கா இருக்கு அப்படின்லாம் பதியம் எடுத்து பாடுறார். ஒன்னொன்னா சொல்றாரு, எந்த சாம்பல் வரையன பூசிய தந்தை யாரோட தான் இவர் தன்மையை, இதுதான் சங்காரகர்த்தாவாகி முதல்ங்கிற விளக்குற பகுதி. அப்புறம் இறைவருடைய கருணையை விளக்குகிறார். நல்ல படி சேர்ந்த பால் கொண்டாட்டிட்டு அடி சேர்ந்த கண்டேச நாயனர் பெருமையை சொல்கிறார். சுவாமி எந்த வகையில பூஜை பண்ணாலும் எடுத்துக்கொள்வார், அதை எடுத்து காண்பிக்கிறார். திருமால் பிரம்மாக்கெல்லாம் இவர் தான் தலைவருங்கிறத எடுத்து காண்பிக்கிறார். அப்படியே வரிசையா படிக்கிட்டே வரார். 11வது பாட்டு 10 பாட்டு முடிச்சு 11வது பாட்டுன்னு சொல்றார் சாமி. அந்த ஏட்டை அவரே கையில் எழுதுறாரு. இது வரைக்கும் ஞானசுந்தர் ஏட்டில் எழுதுனது இல்லை. எல்லாரும் அவர் பாட எழுதிப்பாங்க கூட இருக்கிறவங்களாம். ஆனா இந்த பாசுரத்தை மட்டும் முழுக்க முழுக்க சுவாமியை தன் கைப்பட எழுதினார் ஓலையில. அப்போ எழுதும்போது என்ன நடக்க போகுதுங்கிறத சாட்சியா சொல்றார். அதாவது பதிகம் இன்னும் தண்ணீரை விடப்படல, ஆனா தண்ணியில விடப்படுறதுக்கு முன்பவே 11வது பாட்டுல சுவாமி சொல்லிடுறாரு, இது எதிர்த்து போக போகுதுன்னார். எதிர்த்து போகணுங்கிறது பந்தயமே கிடையாது, தண்ணியில அடிச்சுட்டு போகக்கூடாதுங்கிறது தான் பந்தயம். ஆனா சமணர் போட்ட ஏடு காணவும் முடியாதாகி கடலினை ஏகன்னார். அப்படி கொண்டு வந்து வச்சா பாருங்க, அந்த தண்ணியில வச்ச வேகத்துக்கு கடலுக்கு போயிடுச்சான் சமணர் விட்ட ஏடு. அவ்வளவு வேகமா போகுது, 6 வைகை 6. ஞானசம்பந்தர் அந்த இடத்துல நிறுத்தி காமிச்சா போதும். ஆனா சுவாமி அதை பண்ணல, அதிசயமாக ஏடு எதிர்த்து செல்ல போகுதுன்னு சுவாமி ஞானசம்பந்தர் சங்கல்பம் பண்றாங்க. அது ஆச்சரியமான பகுதி. அற்றன்றி மதுரை தொகை ஆக்கினானும் அப்படிங்கிற பாடல்ல தென்னீர் பற்றின்றி பாங்கு எதிர்வின் ஓலை உறவும். இப்போ நான் பாடின அந்த பாட்டை ஏற்றிருக்கக்கூடிய அந்த ஓலை தென்னீர் பற்றின்றி, தண்ணீர்ல பத்தி கொண்டு கீழே போகாம மேல போகுது. பற்றின்றி பாங்கு எதிர்வின் உறவும், பாங்கு எதிர்வின் உறவும் பண்பு நோக்கில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரு கடவுள்னு. பெற்றொன்று உயர்த்த பெருமானும் பெருமானும் அன்றேன். பெற்றுக்குன்னா ரிஷபம், ரிஷபத்தை கொடியில உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் அவர்தான் அந்த உலகத்துக்கு கடவுள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த பதிவத்தில் எல்லாமே இருக்கு. திருமால் கடவுள், அவர் தான் சங்காரம், அவர் தான் பெரிய ஆளு அப்படின்னா அவர் சிவபெருமானை வழிபட்டார் என்று சொன்ன அந்த உண்மையை அவர் ஒத்துவார ஒத்துக்க மாட்டார். அப்போ அந்த ஏடு எதிர்த்து போக முடியாது. அப்போ திருவால் கடவுள் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது, பிரம்மா கடவுள் தெரிஞ்சுக்க முடியுது. எல்லா உண்மைகளும் அந்த ஏட்டுக்குள்ள வச்சு சங்காரகர்த்தாவாகி முதலாவுடைய உலகம் அப்படிங்கிறது பதிகத்துக்குள்ள வச்சு இது எதிர்த்து போக போகுது. அது யாரு சாட்சி? அதுக்கு சிவபெருமான். பெற்றொன்று உயர்த்தும் பெருமானும் பெருமான் என்றேன்னு சொல்லி சாமிக்கு முன்னிலையிலே அதை சொன்னார். அது நடந்து இருந்தது. நல்லார்கள் சேர் புகழி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை கேத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகளவும்
வல்லரென்றே. சுவாமி 12வது பாடலை 12 பாடல் பாடி திருக்கடை காப்பு சாத்துறாங்க ஞானசம்பந்த பெருமான். அப்படி சாட்சியாக இந்த பாட்டுல நீ அறிய காட்டினேன் கோபுரவாசல் கூடி என்று சொல்லி இந்த பாட்டு நிறைவாகுது. விளங்குச்சா இந்த பாட்டு? சந்தேகம் இருக்கா? அடுத்த பாட்டுக்கு போலாமா? எதிர்ப்புன்றதுன்னா எப்படியா? இல்ல நீங்க அது நடந்துதான் நீங்களே அடிச்சு விடுறீங்களா நினைக்கிறீங்களா? அது ஆறு வந்துட்டு இருக்கு, ஆத்து மேல ஒரு பனை ஓலையை போட்டா என்ன ஆகும்? பனை ஓலை அடிச்சுட்டு போயிடும். ஆனா இது எதிர்த்து நீந்தி சென்றுச்சு, மேற்கு நோக்கி போச்சு. அது ஓடுச்சு, வேகமா ஓடுனது போயிட்டே இருக்கு. உடனே அதை பின்பற்றி செல்ல முடியாம குலச்சிர நாயனார் தன்னுடைய குதிரை மேல ஏறி கரையோட பின்பற்றி போனார். இந்த ஏடு சென்று ஏறின இடம் ஏடகம் என்று இன்னைக்கு மதுரையில இருந்து மேற்கே ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஏடகம். 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கு இந்த ஏடு எதிர்த்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடல் 3வது பாடல். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையனை நோக்கி பொறித்தறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி. இறைவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத சத்தினுடைய இயல்பை வரையறுத்து காண்பிக்கும் பொழுது ஏதோ 6ஆம் சூத்திரம் தான். 6ஆம் சூத்திரத்துல 2வது அதிகரணம் சத்து இயல்பு அதிகரணம்னு பேரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த அதிகரணம் இந்த சூத்திரம் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு இருக்காது எல்லாருக்கும். ஆமா இதுதான் இதுதான் அதுல சொல்றேன். யாருக்காவது வருதா ஞாபகத்துல? இதெல்லாம் சொல்லும்போது வருதுங்கய்யா, நாங்களே எடுக்க முடியலையா? பயிற்சி இல்ல, பயிற்சி இல்லை, நூலை உள்ள கொண்டு வரல. இன்னும் சொல்ல வசதியமா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இப்ப ஞாபகம் வருது? ஞாபகம் வருது எப்பவுமே. அது உங்களுக்கு எப்படி இப்படி ஞாபகம் வருது? ஞாபகம் வருது. இப்போ எனக்கு இப்படி எல்லாம் ஞாபகம் வருதே நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? சரி, என்னுடைய நிலை என்பது என்னன்னா, நான் பாடம் நடத்துறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் உங்களோட சேர்த்து 4வது ஆண்டு சிவஞான சிவஞான சித்தியாவே ஓட்டிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு ஒரே சிறப்புக்குரிய ஆண்டு. இந்த ஆண்டு எனக்கு 2026 ஏன்னு கேளுங்க. சென்னையில, பொன்னமராஜில், திருவையாறுல உங்களுக்கு 4 நிலையில உள்ள மாணவர்களுக்கு சிவஞான போதம் நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு முடிச்சுட்டேன். இன்னும் பொன்னமரா 3 இடத்துல இன்னும் 8ஆம் சூத்திரம் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அதனால எனக்கு நல்ல பயிற்சி ஏற்படுவதற்கு காரணம், அவர்களுக்காக படிக்கிறேன், அவர்களுக்காக நான் அதை நான் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நல்ல அதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். அந்த நீடு உங்களுக்கு இல்லாதனால இப்போ அதே மாதிரி நான் பாடம் இல்லைன்னு நானும் கூட இப்படி தான் இருப்பேன். பாடம் எடுக்கணும், நமக்கு போய் நம்ம தப்பாக சொல்லிட்டு உட்காந்தோன்னா பதில் சொல்ல தெரியல, நல்லா இருக்காதேங்கிறதுனால இந்த நீடை கை கொண்டு அது படிச்சிடற, அதனால உட்காந்துருது. இப்போ நம்மெல்லாம் அந்த நீடு நமக்கு இது நீடுன்னு நம்ம இன்னும் உணரலை, அதனால தான் இதை நமக்கு உட்கார மாட்டேது. இதுதான் வருந்தத்தக்க உண்மை. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. இதே இந்த டாப்பிக்கை நீங்கள் ஒரு ஸ்பீச்சாக பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டா அதில் கரைச்சி குடிச்சிட்டு வந்துடுவீங்க போய். அப்போ நம்ம இதுக்கு தேவை, பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதுதான் தப்புங்கிறார். இன்று நன்று நாளை நன்று என்று சொன்ன இச்சையால் கொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மடி வெறிசுடர் கொன்றை துண்ணு சென்னியான் கோடி காவு சேர்மினேன்னு இன்று நன்று நாளை நன்றுன்னு போகாதீங்க, இப்பவே போய் செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, அது மாதிரி இன்னைக்கே தொடருங்க அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படி அந்த 6ஆம் சூத்திரத்துல 2வது அதிகரணத்துல இறைவன் வாக்கு வனாதீத கோசரன் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. 6ஆம் சூத்திரமே என்ன? உணர்வு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் விசைக்கும் மண்ணுலகேன்னு சொல்லியிருக்கு. அதை உணர்வு அசத்து அப்படின்னு அர்த்தம். உயிரால உணரப்படத்தக்க எல்லாமே என்னது? அசத்து. ஏன் உயிர் உணரணும்னாலே அது 5 பொறிகளை கொண்டு தான் உணருது, அதுதான் அடிப்படையில் இருக்கு. அப்போ உயிர் உணர்ந்ததுனாலே அது அசத்து பொருளாக தான் இருக்க முடியும். சொட்டி அறிவு பொருள் அசத்து, அதை படித்தோம். சரி, அப்போ உயிரால உணரப்படுவது எல்லாமே அசத்து அப்படின்னா கடவுளையும் உயிர் உணர்ந்து ஆக வேண்டிய அவசியம் முடியாது. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு நம்புற ஒருத்தன் கடவுளை எந்த வகையிலாவது உணரணும்னு விருப்பப்படுவான். ஆனா உயிராலே அசத்தைத்தான் உணர முடியும். இறைவன் சத்து, அவனை நீ உணர முடியாதுன்னு சொன்னா என்னால உணர முடியாத ஒரு பொருள் இருக்குன்னு நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு கேட்டுருவான்.
ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அவன் ஃபீல் பண்ணணும் அதை. அப்போ உயிர் என்பது உயிராலே அறியத்தக்கதாக ஒரு பொருள் இருக்கும்னா அது அப்பதான் உள்பொருளாக முடியும். அப்போ ஒரு பொருள் இருக்கு ஆனா உயிரால் அறிய முடியாதுன்னா இல்பொருளாக முடியும். ஏன் உயிர் எப்படி அறியும்? மாயா கருவியை கொண்டு தான் அறியுது உலகத்துல. அப்போ மாயா கருவியை கொண்டு அறியத்தக்கதாகி அசத்து இறைவன் இல்லை. உயிரால அறிய முடியாது என்பதனால அது இல்பொருளும் அல்ல. அப்ப அந்த இரண்டு தன்மை உயிருக்கு கிடையாது. அதுதான் இருதிறன் அல்லது. அப்ப சிவசத்தாகிய சுவாமி எப்படி இருக்கார்? இரண்டு வகையின் வசைக்கு மண் உலகு. அது என்ன சொன்னார்? வாக்கு மனாதீதன் என்று சொன்னார். அவன் உயிருக்கு அறிய முடியாதவன் கிடையாது, வாக்கு மனத்தினால அறிய முடியாதவன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர் தான் அறியும், அதான் கீழே படிச்சோம். ஆனா உயிர் மாயாகரியமான கருவிகளை கொண்டு சுவாமி அறிய முடியாது, அருள் கருவினால்தான் சுவாமி அறிய முடியும். அப்படிங்கிறது தான் வாக்கு மன அதீதன். அதே சமயம் கோசரன் சொல்லப்பட்டது. வாக்கிற்கு மனத்திற்கும் எட்டாதவன், ஆனா உயிருக்கு உட்படுகின்றவன் தான். உயிருக்கு உட்படாதவன் சொல்லவே இல்லை இங்க. உயிருக்கு உட்படுகின்றவன் தான், ஆனா வாக்கிற்கு மனத்திற்கு உட்படாதவன். அப்போ உயிர் எப்படி அறியும்? அருள் கருவினால அறியும். அது அறியாத வரைக்கும் சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஒரு பொருள் நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை, அதனால அது இல்பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வழக்கமான சொல்ற உதாரணம் தான். ரோல்ஸ் ராய் கார் வாங்கணும்னு நினைச்சு எங்க ஊர் மேமாத்தூர் கடத்தல போய் நாங்கள் கேட்டேன்னா கிடைக்காது. இது சென்னையில கூட கிடைக்குமான்னு தெரியாது, புக் பண்ணி தான் வர வைக்கணும். அப்ப என்ன சொல்றோம்? நம்ம கேட்டவனே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அது ரோல்ஸ் ராய் காரே ஒன்று உலகத்தை கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லணும். அப்ப அது அரிய காட்சி. கன்றுக்குட்டி பிறந்த பொழுதே கொம்பு இல்லாம இருந்தது, உரிய காலத்துல கொம்பு வெளிப்பட்டது. எங்க இருந்து வெளில இருந்தா வந்தது? உள்ள இருந்து தான் வருது, உரிய காலத்துல வருது. ஆனா முயலுக்கு பிறந்த போது கொம்பு இல்லை, எப்பொழுதுமே கொம்பு இருக்காது. இல்பொருள்னா அப்படிதான், அது இல்பொருள் தான். ஆனா கன்றுக்குட்டியினுடைய கொம்பு முன்னாடி இல்பொருள் போல இருந்தாலும் உரிய காலத்திலே தோன்றி வெளிப்படுகிறது. அது போல உயிரும் இறைவனை அரிய காட்சியராய் அப்படின்னார். அரிய காட்சியர் தமது அங்கைதேரியர் ஏறுவந்தேறுவர் கண்டவும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆறிடுவார் அவரை பற்றிய என்று ஞானசம்பந்தர் அருளி செய்ததுக்கு சேக்கராட் சாமி சொல்றாங்க, அரிய காட்சியர் என்பது வாதியை தெரியலா நிலையலால் தெரியார். உரிய முயற்சி இல்லைன்னா சுவாமி தெரிய மாட்டார். உரிய அன்பினில் காண்பவருக்கு உண்மையாம் பெரிய நல் அடையாளங்கள் பேசினார்னு சொல்லி சேக்கராட் சாமி இது விளக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த உரிய அன்புங்கிறது என்னது? திருவருள் என்கின்ற கருவி கொண்டு சுவாமி அறிய முற்படுவது அப்படிங்கிறது தான். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தம்மையன். அப்போ எப்பொழுதுமே வாக்கு மனத்தினால பெருமானை அறியவே முடியாது அப்படிங்கிறது இந்த முதல் 2 வரிக்கான விளக்கம். அப்ப சுவாமி எப்படிதான் பார்க்கறது? அருள் கருவினால பார்க்கணும். அப்போ அருள் கருவினா என்ன? இறைவன் தான் அருள், தன்னுடைய அருளாலே தன்னை காட்டுவான். அப்போ உயிர் அருள் கருவியா மாத்திக்கணும். அப்போ உயிர் தன்னை இறைவனிலிருந்து வேறுபட்டவனாக கருதாம உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை பாசனிக்கும் பெற்று அருள் கருவினாலே அனன்யமாக உயிர் காணும் அப்படிங்கிறத தான் அடுத்த பகுதியில் சொல்றார். அந்நியம் இல்லாமையானும் அறிவுனுள் நிற்றலானும் உண்ணியை எல்லாம் உள்நின்று உணர்த்துவன் ஆதலானும் என்னது யான் என்று ஓதும் எரிஞ்சருக்கு அறுத்தலானும் தன் அறிவதனால் காணும் தகமையின் அல்லன் ஈசன். உயிருக்கு யான் எனது என்ற தன்மை இருக்கு. அப்போ அது இறைவனிடத்திலிருந்து தன்னை அந்நியப்பட்டுதான் நினைக்குது. அப்போ இறைவன் அந்நியமில்லாதவன், உயிருக்கு உயிராக நிற்கிறவன். உயிருக்கு உயிராக இருக்கிற சுவாமியை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இதுதான் அந்நியப்பட்டு உயிர் ஃபீல் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும்? என் எனது என்று ஓதும் எரிஞ்சருக்கு அறுத்தல். அப்ப நான் என்கின்ற பிரஜையை விட்ட ஒரு உயிர் திருவருள் கருவியினாலே நமக்கு, அதான் அயரா அன்பின் அரண்கேள் செல்லும் பாருங்க. அந்த நிலையில உரிய அன்பினாலே தன்னறிவு அதனால் காணாம, அதான் தன்னறிவு அதனால் காணும் தகமையன் அல்லன் ஈசன். உயிர் அறிவை கொண்டு பார்க்க முற்படாம இறைவனுடைய கருத்தினாலே இறைவனுடைய அருளாலே பார்க்கணும். அது அடுத்த பாட்டுல ஒன்றெனும் அதனால் ஒன்றென்று உரைப்பது உண்டாகையாலே நின்றனன் வேறாய் தன்னின் நீங்கிடா நிலைமையாலே பின்றிய உணர்வுக்கு எட்டா பெருமையன் அறிவினுள்ளே என்று நின்றிடுதலாலே இவன் அவனென்னலாமே என்று சொல்லி உயிர் அறிவுக்கறிவாக இருக்கக்கூடிய கடவுளை இறைவனுடைய கருணையினாலே அந்த கருவிகளை எல்லாம் அருள்மயமாக மாற்றிக்கொண்டு இதுவும் அருள்மயப்பட்டதாக அவனும் ஆல்ரெடி அருள் இருக்கிறவர் தான் சுவாமி. அப்போ இவனை போல அவனும் இருந்து, அப்போ உயிரும் சிவான் தன்மையை பெற்று சிவத்தை அறிவது தான் சிவத்தை அறிய முடியுமே தவிர்த்து வாக்கிற்கு மனத்தினாலும் இறைவனை அறிய முடியாது என்பது 3வது பாடலுடைய கருத்து. விளங்குச்சா? இந்த பாட்டு விளங்குச்சா? ரைட். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் இந்த கொடிக்கேவி இந்த நோட்ஸ் அடியன் வந்து இப்போ உங்களுக்கு சாயந்தரம் அடிக்கடி கொடிக்கேவி நிறைய 3 வகுப்புகள் நடத்திருக்கேன். அதனால இந்த கொடிக்கேவி நூல் இன்றைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு தான் அடியன் உட்கார்ந்தேன். ஏன்னா நேற்று எங்கள் ஊரில் திருவிழா இருந்ததுனால
இரவுலாம் விழிச்சிருந்ததுனால அடியன் காலையில் தான் இந்த நேற்று லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் போட்டு நிறைவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புதுசாக எந்த ஸ்லைடு ஓப்பன் பண்ணவே இல்லை, குடிக்கவே நான் தயார் பண்ணவே இல்லை. சரி பார்த்துக்கலான்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கியாச்சு, வேலைலாம் இருந்ததுனால 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு அப்புறம் உட்காந்து தான் தயார் பண்ணேன். அடியன் தயார் பண்ணும்போது எந்த ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையும் பார்க்கவே இல்லை. அதாவது இந்த கடைசி 3 பாட்டுக்கு, இப்போ 4வது பாட்டுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, எழுத்துக்கள்லாம் என்னென்னங்கிறத சொல்லியிருக்காங்கிறத அதை மட்டும் நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். மற்ற 3 பாட்டு நான் ரெஃபர் பண்ணலை, நேரடியாக சிவஞான போத கருத்துக்களை உட்படுத்தி தான் அதை நான் விளக்கியிருக்கேன். அதனால எந்த இந்த மாதிரி உங்களுக்கு உரை நூல்களில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இதை நீங்கள் ஒரு உரையாக கொண்டே நீங்கள் இதை நீங்கள் சிவஞான போதத்தோடு தொடர்புபடுத்தி உங்களுக்கு இந்த உரையை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற வேற ஒன்றும் இல்லை. குடிக்கவி நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் பேசுறீங்க, உங்களுக்கு யாருக்காவது கட்டுரை சொல்கிறாங்க, எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஸ்பீச் இருக்குது குடிக்கவி பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ரொம்ப நல்ல பெரிய ஆள் நல்லா தயார் பண்ணியிருக்கார் அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா வேற நோட்ஸில் உள்ளது தான் மற்றவங்க பார்ப்பாங்க, நம்மளுடைய நோட்ஸ் வேறு யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை. எப்படி லிங்க் பண்ணார் அப்படிங்கிறத அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி நீங்கள் இந்த பேச்சாளர்கள்லாம் இங்கே இருந்தீங்கன்னா தயவு செய்து பயன்படுத்திங்க அப்படிங்கிறத யாரும் சொல்லுகின்ற வேற ஒன்றும் இல்லை. அது 4வது பாட்டு தொடரலாமா? இந்த 10 நிமிடம் இருக்கு. சரி வச்சுக்கோங்க. அடுத்தது உயிர் என்ன பண்ணும்? சாமி உயிருனா என்னங்கிறத சொன்னார் முதல் பாட்டில். உயிருங்கிறது இருதரன் அறிவு உடையது, உழைக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஆனால் ரெண்டுமே ஏதாவது ஒன்று தான் ஒரு நேரத்தில் டாமினண்ட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தன்மை தான் உயிருக்கு இருக்கும், அது உயிருடைய அறிவுத்தன்மை தான். அதை ஏன் அப்புறம் அறிவுத்தன்மையுடையது ஏன் பிரச்சனையோட இருக்கு? அதுக்கு ஆணவமலம் இருக்கு, திரிபலம் குளிக்கும்லாம் சொன்னோம். ஸோ அடுத்த 2வது என்ன சொன்னார்? இறைவன் இல்லைன்னா உலகத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத விளக்கினார், இறைவனுடைய தன்மையை விளக்கினார். 3வது என்ன பண்ணார்? இறைவனே உயிர் எப்படி அறியும் அப்படிங்கிறத பற்றி பேசினார். அருள் கருவி நடத்தான் அறியும்னார். இப்போ இந்த அருள் கருவிங்கிறது எப்படி சார் பிடிக்கிறது? அனன்யம்ங்கிறீங்க, அந்நியம்ங்கிறீங்க, இதெல்லாம் கேட்கணுமா நல்லா தான் இருக்கு. ஆனால் நான் எப்படி செய்யறது? எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதே. அப்போ என்ன பண்ணு? எளிதாக உனக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதனம், அந்த சாதனம் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுறார். 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் 5 எழுத்து மேலே பெருவெழுத்தும் நெஞ்செழுத்து பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்கொடி அப்படின்னு சொன்னார். இந்த 5 எழுத்துங்கிறதா உபகாரம். நமக்கு திருவைந்தெழுத்துங்கிறது சீபஞ்சாக்கரம் என்று சொல்லி அதில் 9ஆம் சூத்திரத்தில் பேசப்பட்டிருக்கு. சீபஞ்சாக்கரம் விதிப்படி உச்சரித்த என்ன கிடைக்கும்? அது வேம்பு தின்ற புழு வேம்பையே நோக்கிற்றே அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணம் நடத்தினேன். சிவஞான போதத்தில் படிச்சவங்க நாமரும் நினைக்கிறேன். வேப்ப மரத்துல ஒரு புழு பிறந்துச்சு. அந்த புழு என்ன செய்யுது? ரொம்ப காலம் வேப்பையிலே தின்னு வாழ்ந்துச்சு. திடீர்னு ஏதோ ஒரு நாள் காத்தடிச்சது. திடீர்னு பக்கத்துல கீழே கரும்பு வளர்ந்துருந்தது. கரும்பினுடைய கொழுத்தாடைய தின்ன கிடைச்சிச்சு. ஒரே இனிப்பு, நல்லா இருக்கு. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனாலும் பழைய காலத்துல அந்த வேப்ப மரத்தில் நம்ம வாழ்ந்தோமே அப்படின்னு பழசை நினைச்சு பார்த்து கீழ் நோக்கி சென்றுடுது பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சார்புனாலே, மலைச்சார்புனாலே ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கும் ஆகாமியம், இனி வரக்கூடிய ஆகாமியத்தை தடுத்துக் கொள்வதற்காக இத ஏன்றவினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் அப்படின்னு சொன்னது திருவருட்பயன். ஏன்ற வினைங்கிறது பிராரத்தம். பிராரத்தம் என்ன பண்ணும்? உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இடையேறும் வினைனா ஆகாமியம். இது அருளே சுடும், திருவைந்தெழுத்தினால் நீக்கிக் கொள்வது. பொதுவாக கிரியாபூர்வமா பார்த்தோம்னா திருவைந்தெழுத்து ஜபிக்கிறது மூலமாக நீக்கிக் கொள்வது. ஆனா ஞானத்துல என்ன உபயோகப்படுத்துறது? சிவருமான் தான் பிரதான பொருள், அவர் எல்லாமே அவர் ஒன்று இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அப்ப அவருடைய காரியம் தான் இது எல்லாமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலே நம்மளுடைய ஆகாமே விளையாது இல்லையா? ஸோ இதைத்தான் திருவைந்தெழுத்துல உபதேசமா நடக்குது. அப்போ 5 எழுத்து சீபஞ்சாக்கரம், அது விதிப்படின்னார். அதை தான் விதிப்படிங்கிறத விளக்குறார். அதாவது 8 எழுத்துன்னார், 6 எழுத்துன்னார், 4 எழுத்துன்னார், 5 எழுத்துன்னார். இந்த 8 எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இங்கே கீழே போட்டிருக்கேன். ஓம் ஹாம் ஹவும் சிவய நம அப்படின்ட்டு பாருங்க. அதில் ஓம் அப்படிங்கிறது பிரணவம், ஹாம் ஹவும் அப்படிங்கிறது பீஜாட்சரம், சிவய நமங்கிறது 5 எழுத்து நமக்கு தெரியும். விசேட திக்கு உடையவர்களுக்கெல்லாம் இதுதான் கொடுக்கப்படும். மேக்சிமம் இந்த விசேட திக்கு உள்ளவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, மற்ற ஆதீனங்களில் பெற்றவங்களுக்கு எனக்கு தெரியல, திரும்பியாதீனத்தில் பெற்றவங்க அவங்க விசேட திக்கு உடையவங்க இருந்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் அவங்களுடைய மூலமந்திரத்தை. இப்போ பிரணவம் இருக்கும், பீஜாட்சரம் இருக்கும்,
சமயஜிக்கையில ஒரே ஒரு பஞ்சாட்சரம் தான் இருக்கும். ஓம் ஹாம் சிவே நம அப்படின்னு தான் இருக்கும். சில பேருக்கு ஓம் ஹாம் நம சிவேன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து விசேட ஜிக்கை வரும் பொழுது 2 பீஜாட்சரம் ஆட் ஆகும். ஓம் ஹாம் சிவே நம அப்படின்னு இதுதான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. மொத்தம் 8 எழுத்துல இருக்குது. பிரணவம் பீஜங்கள் 2, திருவேந்த எழுத்து 5, மொத்தம் 8 எழுத்து. இதான் 8 எழுத்துங்க. 8 எழுத்தோன்னா 8ல் 5 ஏன் கழியும் என்றால் 5 8 ஏன் கழியாதுன்னு உடனே நமோ நாராயணாயன்னு போயிடாதீங்க. 8 எழுத்துன்னு இந்த இடத்துல 8 எழுத்துங்கிறது ஓம் ஹாம் ஹவும் சிவாய நம அப்படிங்கிறது தான். அடுத்தது 4 எழுத்து அப்படிங்கும்போது சிவாய, ஓம் சிவாய அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சிவ ஏ தான் இருக்கு, நமாவே இல்லைல்ல. ஏன்? நகரமகரம்ங்கிறது ஊனப்பக்கம், சிகரவகரம்ங்கிறது ஞானப்பக்கம். உயிர் நடுப்புற இருக்க ஊன நடனம் ஒருபால் ஒருபாலாம் தான், ஞான நடனம் தான் நடுவே நாடு அப்படின்னு அது சொல்லியிருக்கு. அப்போ ஞானத்தை பெற்ற உயிர் நகரமகரத்தை விட்டு வெறுமனே சிவய 2-3 பேர் தான் இருப்பாங்க. சுவாமி அம்பாள் உயிர் 3 பேர் தான். இதைத்தான் உடையால் வந்து நடுவிற்கு உடையால் நடுவுள் நீருத்தி அடியேல் நடுவுள் இருவரும் இருப்பதானால் அடியேனுந்தன் அடியார் நடுவுள் இருக்கும் வரலை புரியாய் பண்ணும் வளர்த்து முடியாமதுலேன்னு கேட்டார். அப்போ அடியேன் நடுவுள் இருவீரும்னா நான் நடுப்புல இருக்க, நீங்க 2 பேருமே என் பக்கத்துல இருக்கணும். 2 பக்கமும் எனக்கு நீங்க தான் இருக்கணும். என் பக்கத்துல நேமா இருக்கு, அவங்க 2 பேரும் தூக்கி விட்டு நீங்களே என் பக்கத்துல சீவ ய சீவ சீவ ய வ சி இப்படி ஆயிடணும். இதெல்லாம் ஞானதிக்கைக்கு உரியவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம். ஞானதிக்கை உடையவர்களுக்கு பிரணவ அந்த மூல மந்திரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர பகுதி சீவ ய வ சி அல்லது சீவ ய சிவ இப்படி இருக்கும். அதுதான் அந்த சிவாய, ஓம் சிவாய அப்படிங்கிற சொல்றார். இதை கருவாய கடந்தவன் கழைய திரைந்து அப்படிங்கிற திருப்பாளைத்துறை பதிகத்துல சொல்லியிருப்பார். சிவாய என பேசுவார்க்கு இதில் வானகம் இடமா பண்ணும் அவர் பாளைத்துறையரேன்னு சொல்லி பாளைத்துறை பதிகத்துல அப்பரசாமி 5ஆம் திருமுறையில குறுந்தொகையில 51ஆவது பதிகத்தில் சொல்லியிருப்பார். வேதத்துல எப்படி ஹிருதயபாகத்துல பஞ்சாட்சரம் இருக்குதோ அதே மாதிரி திருமுறையில பஞ்சாட்சரம் இருக்குங்கிறது இதை சொல்லுவாங்க. இந்த பஞ்சாட்சரம் தான் அப்படி இருக்குது. 6 எழுத்து நார்மலா இருக்கு பாருங்க. ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம. இதுல பீஜமே இல்லை. இந்த பீஜமே இல்லாத தீட்சை மந்திரம் வந்து அதுக்கு என்ன பேரு யாராவது சொல்லுங்க? வெரி குட், நிர்பீஜ தீட்சை. யாருக்கு நிர்பீஜ தீட்சை கொடுக்கப்படுகிறது? பாலரோடு வாலீசர் பணிமொழியவர் வியாதிப்பட்டோர் பணிமொழியார் பலவோகத்தவர் இவருக்கு பண்ணும் சீலபது நிர்பீஜம் அப்படின்னு சொல்லி பீஜம் இல்லாத தீட்சை கொடுக்கப்படுவதை பற்றி சித்தியாரில் பேசப்பட்டிருக்கிறது. 8ஆம் சூத்திரத்தில் பேசப்பட்டிருக்கு விரிவாக. அப்போ அது நிர்பீஜ தீட்சை பற்றி 6 எழுத்துன்னு சொல்ல. 6 எழுத்துன்னு சரவண போன்னு நினைச்சக்கூடாது. திருவைந்த எழுத்து தான் எல்லாமே இங்கே. அப்போ இதெல்லாம் தான் சொன்னார். 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்துனர். இடத்துல பிஞ்செழுத்துன்னு சொல்லப்படுது லகரத்தை. பிஞ்சுனா ரொம்ப யங்கா இருக்கு, அம்பால குறிக்கிறதுனால பிஞ்செழுத்து. மேலே பெருவெழுத்துனா சிகரம், சிவருமான குறிக்குது. அப்போ சி வ ரெண்டும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்து உடனே சி வ மட்டும்தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகணும்? யகரமும் போகணும். அப்ப என்ன அர்த்தம்? உயிர்த்தன்மை நீங்கணும். 8ம் 2ம் உண்டான லிங்கத்தை நட்டம் முதல்வான விளக்குகள்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிரிடத்து தான் நட்டமே நிகழுது. ஆனா உயிரும் தன்னிலைமை கெடணும். நான் தான் அறிந்து கொண்டிருக்கிறேங்கிற கேட்டு திருவருள் உயிர் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அது ஒரு நிலை. அப்புறம் என்ன ஆகணும்? நெஞ்செழுத்து மேலே பெருவெழுத்து நெஞ்செழுத்து பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும். கடைசியில வெறுமனை சிகரம் மட்டும், வகரத்தையும் விட்டு ஞானஞேய ஞாதருங்கிற இந்த 3 நிலையும் இல்லாம திருப்படியற்ற நிலை நீங்கி இறைவன் மட்டுமே அனுபவிக்கத்தக்கவனாக உயிர் அனுபவித்துக் கொண்டு திருவருளாலே அறிவிக்கத்தக்கதாக முத்தி நிலையில இருக்கக்கூடிய சிகரம் நயோட்டு மந்திரம். அதான் பேசா எழுத்து என்று சொல்லப்படுகிறது. எழுத்தினையும் கூசாமல் காட்ட கொடி. இந்த பஞ்சாட்சரத்தினுடைய பெருமைகளையும் இந்த கொடி நமக்கு காட்டி இந்த பஞ்சாட்சரத்தையே நாம் கருவியாக கொண்டு இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். கீழே ஆடம்பலத்திலிருந்து கொடிக்கயிறாகிய மாயை என்கின்ற கருவிகள் மூலமாக இறைவனால இழுக்கப்பட்டு மேலே பசு எப்படி மேலே பறந்து கொண்டிருக்கிறதோ அது போல ஜாக்கிரத்தில் அதீத நிலை என்கின்ற நிலையை துரியம் கடந்த பரணாத மூலத்தலத்து முளைத்த முழுமுதலே என்று சொல்லக்கூடிய மாதிரி அந்த துரியாத நிலையில நம்முடைய ஞானமாகிய கொடி பறக்க வேண்டும் என்று பெருமான் ஆசீர்வதித்து இந்த 4 பாடலோடு இந்த நூலை நிறைவு செய்கிறார். அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில் இருக்க சந்தேகம் தான் கேட்கலாம். இல்லைங்கச்சா எல்லாருக்கும் சொல்லுங்க, சமசமயா சொல்லுங்க.
அந்த 5 எழுத்து 8 எழுத்துல ரொம்ப அருமையா புரிஞ்சுது. அந்த பிஞ்சு எழுத்து மேலே பெருவெழுத்து ஒன்றும் இல்லை, பிஞ்சு எழுத்துன்னா வகரம். சும்மா பிஞ்சுனா சின்னது இல்லையா? அம்பாள சின்னஞ்சீரு பெண் போலே செவ்வாடை இடையுடுத்தி அப்படின்னு பாடுறாங்கல்ல அம்பாளை. சிவகங்கை குளத்தருகே அப்படின்னு பாட்டுல பாடுறாங்க. அது மாதிரி அம்பாள் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பிஞ்செழுத்து வகரத்தை குறிச்சிருக்கிறாங்க. மேலே பெருவெழுத்துன்னா அவன் தான் சுவாமி எல்லாத்துலேயும் பெரியவன், அதனால வகரம். சிவ சிங்கிற எழுத்து வ சி ரெண்டு சேர்ந்ததுன்னா சிவ அப்படிங்கிறத குறிக்குதுன்னு அர்த்தம். விளங்குச்சா? நன்றி. வேற இருக்கா சந்தேகம் இருக்கா? நன்றி நன்றி. வேற இருக்கா சந்தேகங்கள்? நிறைய பண்ணிடலாமா வகுப்ப? சொல்லுங்க சிவ அன்பு சேகரையா சொல்லுங்க. ஐயா சிவராமையா, ஐயா நம்ம சைவ சமயத்துல 36 தத்துவம் சொல்றோம் ஐயா. கேக்குது ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம சைவ சமயத்துல 36 தத்துவம் சொல்ற மாதிரி சாஸ்திரத்துல 25 தத்துவம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கழுவப்பாரம், கணபதி சேரம் இதெல்லாம் தனித்தனியா சொல்றாங்க இல்லையா? அதுக்கும் தனித்தனியா தத்துவம் இருக்கலாம், இல்லைன்னா சைவத்தை சொல்ற 36 தத்துவங்களே அது அடங்குங்கய்யா. நம்ம 36 தத்துவத்தூள் அடங்குறதா 25. நம்ம 30 தத்துவம் வரைக்கும் இருக்கிறது தான் அவங்களும் சொல்றாங்க. இது வைதிகத்துல வேதத்தை பின்பற்றவங்க எல்லாருமே 24 சொல்லுவாங்க. நம்ம வேதத்தை பின்பற்றோம்ல, அதுக்கு மேல உள்ளது ஆகமும் சொல்லுது. நன்றி சேகர், நன்றி. வசனியமா சொல்லுங்க. ஐயா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முழு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ண, அது ஒரு சாஸ்திரமும் முடிச்சதுன்னா பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. பாலையாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு, இது கொடிக்கவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க ராமசாமி சொல்லுங்க. ஐயா பேசா எழுத்தினைங்கிறது பயன்பாட்டில் உள்ளதா? இல்ல, பேசப்பட முடியாத எழுத்து அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இறைவனுடைய பெருமை பேச. ஆமா, இல்ல பேசாதனா சொல்லாத மந்திரம் அர்த்தம் பண்ணக்கூடாது. பேசி முடிக்க முடியாத பெருமை உடையதாகிய சிவத்தை குறிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு வச்சுக்கணும். இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவ சிவங்கிறதுக்கு அப்புறம் சீங்கிற எழுத்தையும் மனதுக்குள்ள சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. ஐயா நாமளாலாம் சொல்ல முடியாதுங்க. கடவுளா ஆச்சாரியன் உபதேசம் பண்ணாம நம்ம மந்திரம் நமக்கு வேலை செய்யாது. அதனால நாம இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. சரி, நன்றி ஐயா. சொல்லுங்க சாமசிவம் சொல்லுங்க. ஐயா ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஐயா, எனக்கு இந்த இன்னைக்கு கிளாஸ் நிறைய டைம் பிரேக் ஆகுது. எனக்கு தான் பிரச்சனைனா நான் நெட்வொர்க் மாட்டோம், அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் பிரேக் ஆச்சா நினைக்கி? இல்லைங்க, நல்லா தான் இருந்தது. சரி, அப்போ உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ. எனக்கு லாஸ்ட் வீக்ல எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு, வோடஃபோன்ல இருந்துச்சு. ஆனால் நான் அதை அதுக்காக வேற சிம் ஒன்று வாங்கினேன், ஜியோ ஒன்று வாங்கினேன். சும்மா அது யூஸ் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வோடஃபோன்ல தான் கனெக்ட் ஆனேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ கூட நீங்க பேசுறது எனக்கு பாதி கேக்குது, பாதி பிரேக். அதான் என்னோட நெட்வொர்க் தான். உங்கள்கிட்ட தான் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு, சிக்னல் நல்லா இருக்கிறத வாங்கி போட்டுருங்க. சரி, நன்றி. எப்பவுமே வோடஃபோன் தான் நல்லது. எனக்கு எங்க வீட்டுல வோடஃபோன் நல்லா தான் கிடைக்கும், நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். இன்னும் லாஸ்ட் வீக் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு, அதுதான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கப்பட தெரியுது. இல்ல பொதுவா எல்லா கிராமமுமே வோடஃபோன் தான் கஷ்டம். ஆமா ஆமா, உண்மைதான் உண்மை. சரி, ஒரே நிமிஷம் ராஜேஷ்வரன் இருங்க. சொல்லுங்க சாம்சங் சொல்லுங்க. வோடஃபோன் 5G இருக்கா? 4G உங்களுக்கு நல்லா இருக்கா? வோடஃபோன் 5G இருக்கு, 5G தான். என் கிராமத்துக்குலாம் 5G வராது. கிடையாது 5G வோடஃபோன் 5G கிடையாது. ஜியோ மட்டும் தானே. ஏர்டெல் கூட 4G வச்சு தான் 5G கன்வெர்ட் பண்ணும். 4G தான் ஆமா, இப்போ எனக்கு 4G தான் காட்டிட்டு இருக்கு வோடஃபோன்ல. ஜியோவில் 5G காமிச்சிட்டு இருக்கு. ஆமா, 4G தான் போட்டு 5G இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மொபைல் 5Gன்னு சொல்லுவானுங்க, 4G தான் கொடுப்பானுங்க. அதுதான். சொல்லுங்க ராஜேஷ்ணே சொல்லுங்க. ஐயா இந்த நூலோட தொடக்கத்துல சொல்லும்போது நீங்க சொன்னீங்க அளவு சிறிதா இருந்தாலும் விஷயங்கள் ரொம்ப ஆழமான விஷயம். அது இந்த வகுப்பு முழுதாக கேட்ட பிறகு அது புரியுது. ரொம்ப அருமையா இருக்கு.
ரொம்ப நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கீங்க. மறுபடியும் கேட்டு இதை வந்து ஒரு இடத்தையும் குறிச்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான 4 பாடல்கள். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி. திருச்சிற்றம்பலம். வேற யாருக்காவது கருத்து இருக்கா? நிறைவு பண்ணிடலாமா? சரி, ஓகே. நாளைக்கு வகுப்பு பெரிய புராண வகுப்பு நாளைக்கு வழக்கம் போல நடைபெறும். நாளை மாலை 6:30 அங்கு ஒருவர் அங்கு சந்திப்போம். அடுத்த வாரம் செவ்வாய் முதல் ஐசோஷியல் வகுப்பு இருக்கும். அது ஏப்ரல் மாதிரி வகுப்பு, அதை நம்ம அங்கே பார்ப்போம். அது என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, எங்கள் வார்த்தை என்றும் வாழி, என்பர் வாழி பராவரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. அடுத்த வாரம் ஐசோஷியல் வகுப்பு இருக்குங்க. பெரிய புராண வகுப்பு, திருப்புரை வகுப்பு இருக்கு. சிவபிரகாசம். நான் இன்னைக்கே உங்களுக்கு சிவபிரகாசம் தொடங்கிடலான்னு தான் அப்புறம் ரெடி ஆகி தான் வந்தேன். இது கூட அதிக நேரம் எடுக்காதுன்னு நினைச்சேன். நான் மொழி நேரத்தில் எடுத்துக்கிடுச்சது. அடுத்த வாரம் இப்போ சிவபிரகாசம் தொடங்கிடுவோம். நன்றி. அப்படியா? சந்தேகம் ஸ்பீடா தான் நீங்க நிறுத்தி கேட்டுக்கலாமே, நீங்க கேட்கல. பயப்படுறீங்க ஏன்? பேசவே மாட்டீங்க நீங்க. பயிற்சி குறைவா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பயிற்சி இல்லை, தைரியம் வரலன்னா பயிற்சி இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பேசுறதுக்கு தைரியம் வரலன்னா பயிற்சி இல்லை. நம்மள கேள்வி கேட்டுருவாங்க, அடுத்து பதில் சொல்லுங்க. ஒரு நாள் வச்சிருந்து பேச போறீங்களா? சேர்த்துச்சு. சரி, நிறைய சரி, சந்தோஷம். யாரு? அப்படியே நான் பார்க்கவே இல்லையே. மெசேஞ்சர் இதுல இருக்கா? ஏதாவது ஒரு டைரக்ட் ஒரு ஸ்பீச் நம்மளாம் சந்திக்கலாமான்னு கேட்குறாரு. நீங்க பண்ணுங்கய்யா, நம்ம பண்ணுவோம். நீங்க ஏதாவது ஆர்கனைஸ் ஆகி பண்ணாதானே வர முடியும். பண்ணுங்க, தேதி பார்த்து. பாலையா, நீங்க தயார் பண்ணுங்க, நம்ம சந்திப்போம், எல்லாம் சேர்ந்து சந்திப்போம் நிச்சயமா. கண்டிப்பாக. இப்ப நம்ம எல்லாரையும் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு நாள் ஃபுல்லா சிவசிந்தனை பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு நாள் முழுக்க கூட நீங்க ஒரு சின்ன ஒரு ஆன்சைட், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அதை ஆன்சைட் ஒர்க் ஷாப்னு சொல்லிருக்கீங்க. ஒர்க் ஷாப் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டாபிக் நீங்களே கொடுத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வந்து ஒரு எல்லாருமே அதுல இது வரைக்கும் நம்ம படிச்ச போற்றிப்பாருடையில இருந்து சில டாபிக்ஸ், அப்புறம் சிவஞானபோதத்துல இருந்து ஒரு டாபிக்ஸ், கொடிக்கு வீதிக்கு முடிச்சிருக்கோம், அப்புறம் சிவபிரகாசம் எப்படி டச் பண்ணுவோம், இதெல்லாம் ஒரு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க நான் என்ன சொல்றேங்கய்யா, இது நல்ல ஒரு ஐடியா. ஒரு ஒர்க் ஷாப்புங்கிறது நல்ல ஐடியா. இது நீங்க வந்து நல்லா நம்ம லீகலாவே பண்ணலாம். நீங்க ஒத்துழைப்பு நீங்க எடுத்து செய்ய ஆள் இருக்கு அப்படின்னா செய்வீங்க. அப்படின்னா இது பட்ஜெட் இருக்கு, முதல்ல பட்ஜெட் இருக்கு. வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஒரு விஷயம், நம்ம ஒரு ஒர்க் ஷாப்னா கண்டிப்பாக ஒரு நோட் பேப்பர் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிலாம் உங்களுக்கு தெரியும். இது ஒன்று. நீங்கள் ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்கன்னா நம்ம சென்னையில் சமய பிரச்சார நிலையத்தில் சென்னையில் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன். சன்னியானத்துக்கிட்ட சென்னை சமய பிரச்சார நிலையத்தில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தரோபுர ஆதீனத்திலே கூட ஒரு நாள் எங்களுக்கு ஒரு இது வைக்கிறேன், எனக்கு ஹால் வேணும் சாமி நடத்திக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் கூட நம்ம கேட்டு வாங்கி தரேன். நம்ம வந்து நம்முடைய சைவ சித்தாந்த வெளி ஆட்களையும் வேணால் கூப்பிடுவோம். ஒரு நல்ல நிலையில் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்பாக நீங்கள் சரி, அதுக்கு முன்னாடி சரி அதை பார்க்கலாம். திருவூரில் எல்லாமே திருவூர் நல்லது நடத்தும். அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யாரு அப்படிங்கறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணணும். அதை நீங்க ஒரு அமைப்பு, முதல்ல ஒரு அமைப்பா இருக்கணும். நீங்க அந்த அமைப்புக்கு கீழே நான் அந்த மாதிரி ஒரு நடத்த போறோம் அப்படி என்னோட தலைமையில தான் நடக்குது. நான் தான் உங்களுக்கு முன்னாடி இருக்க போறேன். அதனால நம்ம யாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நீங்க சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு ஒரு தலைப்பை சூஸ் பண்ணுங்க. நீங்களாம் யாரு அப்படின்னு, ஆன்லைன் வகுப்பு மாணவர்களா இல்லை யாரோ இல்லை ஒரு திருக்கூட்டமா, ஏதோ ஒன்று செய்யுங்க. அதிர்ஷ்டனையா ஃபாலோ பண்றீங்களா? நான் கேட்டு சொல்லிட்டு இருக்கிறது. சரி, அதனால நீங்க பாலையா, வசதியம்மா,
உங்களோட கூட வேலை பார்க்குறாங்க ஐயா எல்லாரும் அஷ்டமப்பிரியா அம்மா, சாமசிம்மையா, பூர்ணிமா, எல்லாருமே நான் சொல்கிறேன். என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் அவங்க கூட நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செமினார் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க, தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் டேட் பர்மிஷன் வாங்குறேன், சன்னியானத்துட்டேன். நம்ம இடத்த பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை, நம்ம நிலையத்தில் வச்சுக்கலாம் கேட்டுக்கிட்டு. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு அன்பர்களை வர வச்சு வெளியாட்களை நம்மக்குள்ளேயே பண்ணுவோம். சென்னையில் படிக்கிறவங்க, பொன்னமராதில் படிக்கிறவங்க, திருவையாத்தில் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த டாபிக்ஸை பேசுகிறாங்க. ஏதோ உங்களுடைய பேப்பர் சப்மிஷன் பண்ணுவோம், வெரிஃபை பண்ணுவோம். அது நல்ல ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம். அப்படி நம்ம அது பண்ணலாம். நீங்கள் வாங்க, நீங்களே அதை தொடங்குனீங்க, நீங்களே அதை தலைமை தாங்கி செய்யுங்க. திருவருள் எல்லாம் செய்யும், நல்ல முன்னெடுப்பு. சரி, நன்றி. நாளைக்கு நம்ம பெரிய பிராணமாப்பிள்ளை சந்திப்போம் அனைவரும் என்று சொல்லி வருகிறவர்கள் அங்கு வாங்க சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன ஒரு வாழி, அது வார்த்தை என்ற வாழி, அன்பர் வாழி, பிரார்த்தனை. நன்றி 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 நன்றி.